நான் ப்ரொஃபட்டிக்கா, கர்த்தருடைய தீர்க்கதரிசியா, கர்த்தருடைய பிள்ளையா உங்க மீது இந்த ஆசீர்வாதத்தை சொல்றேன். இந்த நிமிடத்துல இருந்தே ஒரு பெரிய அறுவடை உங்க வாழ்க்கையில துவங்க ஆரம்பித்திருக்கிறது. ஹல்லேலூயா. பூமி சபிக்கப்பட்டதாயிருச்சு. இவன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டதுனால இப்ப வேதனை வந்துருச்சு. நெத்தி வேற ஒரு நேரத்துல சிந்தி அதுதான் என்னுடைய பொழப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஆனா இன்றைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசு நிமித்தமாய், சிலுவை நிமித்தமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தலையில வந்து சேர்ந்ததுனால இன்றைக்கு வேதனையற்ற ஒரு ஐஸ்வர்யத்தை தேவன் என் வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். தேவன் எப்பொழுதுமே பெர்ஃபெக்ட் பீப்புளை தேடுறதில்ல, தாளந்து மிகுந்தவர்களை தேடுறதில்ல, நல்லா படித்தவங்களை தேடுறதில்ல. அப்போ படிக்கவே வேண்டாமா? அப்படி இல்லை. குவாலிஃபைடு பீப்புளை தேவன் தேடுறதில்ல, அவைலபிள் பீப்புளை தான் தேவன் தேடுறார். ஏமே, யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஐ எம் அவைலபிள் அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். எல்லோரும் சொல்லுவோமா? ஐ எம் அவைலபிள் டேடி. ஏமே, உங்களுடைய வாக்கு தத்தம்னா என்னன்னு இந்த உலகத்தில் காட்டும்படி ஐ எம் அவைலபிள் டேடி. ஆபிரகாம் விசுவாசத்தில் பெரிய ஆளாக இருக்கிறான் பாருங்க. எந்த விதத்தில் அப்படின்னு சொன்னால் தேவன் ஆபிரகாமுடைய அப்பாக்கே அழைப்பு கொடுக்குறாரு. நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தேராகுட்டே ஆண்டவர் சொல்கிறாரு, கானானை நோக்கி என்ன பண்ணு நீ போ. ஏன்னா தேவன் ஒரு ரோல் மாடலாக ஒருத்தனை எடுத்து காட்ட விரும்புகிறாரு. அவருடைய ஆசீர்வாதம்னா என்னென்னு காட்ட விரும்புகிறாரு. அதற்காக மக்களை செலக்ட் பண்ணுறாரு. தேராகுட்ட சொல்கிறாரு. அவன் போய் ட்ராவல் ஆகி இடையிலே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டான்? ரொம்ப சௌரியமாக இருக்குது, இங்கேயே வாழ்ந்துக்கிடுவோம், இதுவே போதும், நம்ம லட்சணத்துக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? உட்காந்துட்டான் பாருங்க. அதனால என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம்கிட்டையும் அதே கேள்வியை கேட்குறாரு. அவன் ஐ எம் அவைலபிள் அப்படின்னு சொன்னான். அதுதான் விசுவாசம். ஏமே, உங்களுக்குள்ள விசுவாசத்தை நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள விசுவாசமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 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 இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஐ எம் அவைலபிள். இந்த ஒரு வார்த்தை தான் விசுவாசமே. மற்றபடி நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு புகை போட்டு ஏற்றுறதுக்கு வேறு விசுவாசம் இல்லை பாருங்க. ஐ எம் அவைலபிள் டேடி. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். கிறிஸ்தவ வாழ்க்கை தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறது ஆபிரகாமை போல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, ஒரு ஷோகேஸ் பீஸாக இருக்கிறது. ரொம்ப பெரிய கம்பசூத்திர வேலைலாம் ஒன்றும் இல்லை பாருங்க. அதில் ஒரு ட்ரிக்ஸ்லாம் இல்லை, அதில் ஏதோ ஒரு ரகசியம்லாம் இல்லை. வெரி சிம்பிள். ஐ எம் அவைலபிள் டேடி. என்னுடைய இயலாமையில் நீர் வெளிப்படுவீராக. ஏமே, என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. என்னை நீர் பயன்படுத்துவீராக. நான் இருக்கிறேன் டேடி அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக தான் தேவன் காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேவன் என்ன பண்ணுறாரு? தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். தாம் யார் என்பதை நிரூபிக்கிறார். மனு வர்க்கத்திற்காக தேவன் வைத்திருக்கிற விசேஷமான காரியங்களை அந்த மனுஷனுக்கு செய்து அதை அந்த உலகம் பார்க்கும்படி வைத்து நான் இப்படி தான்ப்பா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு? அவர் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூகுள் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் காட்ஸ் பிளெஸ்ஸிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளா இந்த உலகத்தில் இருக்க போறீங்க. ஐ பிளஸ் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நீங்க ஒரு ஷோகேஸ் பீஸா இருக்க போறீங்க. எப்படி ஒரு கார் ஷோரூம்ல ஃப்ரண்ட்ல நிற்கிற விலையேறப்பட்ட கார்கள் எப்படி இருக்குது பாருங்க, பின்னாடி தகரடப்பாவை தூக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு ஷோகேஷ்னு வரும்பொழுது, ஒரு ஷோரூம்னு வரும்பொழுது காரில் ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டுறது, வெளியில் ரோட்டில் போகிறவங்க பார்க்கும்போது இதை வாங்கணும்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல பல பாலிஷை போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க பாருங்கள். விலையுறந்த வாகனங்களெல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் தேவன் உங்களையும் என்னையும் ஒரு ஷோகேஸ் பீஸா, ஹல்லேலூயா, ஒரு மாஸ்டர் பீஸா பார்த்தாலே இப்படி வாழணும்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு நான் பாத்திரமானா இருக்கிறேன், அதுக்கு நான் குவாலிஃபைடாக இருக்கிறேன். எப்படி நான் குவாலிஃபைட் ஆனேன்? நான் அவைலபிளாக இருக்கிறேன் டேடின்னு சொன்ன ஒரே காரணத்தினால, ஒரே விஷயத்தினால நான் என்ன பண்ணுறேன்? இன்றைக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நான் ரெடியாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கறது தான் இவ்வளோ தான் பாருங்க. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் என்ன பண்ணுறார்? இருதயத்தை பார்க்குறார். மனுஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பான், அழகாக பார்ப்பான், நம்முடைய நடக்கைகளை பார்ப்பான், நம்ம என்னெல்லாம் செய்கிறோங்கிறத பார்ப்பான் பாருங்க. ஆனால் தேவன் அப்படி பார்க்குறவர் அல்ல. அவர் என்ன பண்ணுறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தை பார்க்குறாருன்னா என்ன? எனக்காக இவன் நிற்பானா, நான் சொல்கிறதுக்காக இவன் ரெடியாக இருக்கிறானா, அவைலபிளாக இருக்கிறானா அப்படின்னா. பிசாசு கரெக்டாக அந்த அவைலபிலிட்டியில் தான் கையை வைப்பான் பாருங்க.
நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறைய பேர் சுற்றுற காரியங்களை உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தா, பிரதர் நான் பேச ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆகுத, இதை கேட்ட எத்தனையோ பேர் வந்து இந்த பிளஸ்ஸிங்குள்ளே வந்துட்டாங்களே, நீங்கள் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா கரெக்டாக இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க பாருங்கள், எனக்கு டைம் இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஏன் அட்டன் பண்ணலன்னு கேட்டால் டைம் இல்லை, எனக்கு அந்த மாதிரியான வேலையாயிட்டு இந்த மாதிரியான வேலையாயிட்டு அப்படிப்பாங்க. நோ, டைம் இல்லைன்னா யூடியூப்லையாவது என்ன பண்ணணும், கேட்கணும் பாருங்கள், நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். Amen. God is always available. அவர் எப்பவுமே அவைலபிளாக இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக எடுத்துடக்கூடாது. உங்களுடைய அவைலபிலிட்டியை, உங்களுடைய நெறிமுறைகளை நீங்கள் காட்ட வேண்டியிருக்குது, உங்களுடைய வரையறைகளை நீங்கள் காட்ட வேண்டியிருக்குது. நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்த வேண்டியிருக்குது பாருங்கள். அந்த இடத்துக்குள்ளே தான் இந்த சத்தியங்களும் வேலை செய்யும், அந்த இடத்துக்குள்ளே தான் தேவனே வேலை செய்ய முடியும். அவைலபிளாக இல்லாத இடத்துல தேவனால் வேலை செய்யவே முடியாது பாருங்கள். தேவன் வேலை செய்கிற சிறந்த இடம் என்ன, உகந்த இடம் என்னன்னா நம்மளுடைய அவைலபிலிட்டியாக இருக்குது. ஹல்லேலூயா. நான் ரெடியாக இருக்கிறேன். எப்படி காட்டுறது? நம்முடைய நேரத்தை விதைக்கிறது நிமித்தமாக தான் நம்ம இதை காட்டவே முடியும் பாரு. நம்முடைய நேரத்தை விதைக்கிறது மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், இதை காட்ட முடியும் பாருங்க. என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆரம்பத்திலேருந்து இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், விதைப்பும் அறுப்பும். எல்லாரும் சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும். சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட் அப்படி இருக்குது. விதைக்கிறதுக்குன்னு கண்டிப்பாக நேரம் இருக்குது, ஆனால் அறுவடைக்கென்று ஒரு பர்டிகுலர் நேரம் அல்ல. எல்லா நேரமும், எல்லா நிமிடமும், எல்லா விதமான மணி நேர துளிகளும் நமக்கு அறுவடையின் நாட்களாக இருக்கிறது. ஏமே, ஆனால் விதைப்பதற்கென்று சில நேரங்கள் இருக்கிறது. பாருங்களேன், எவ்வளோ அழகா ஆண்டவர் பண்ணி வைத்திருக்கிறாரு. விதைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கான், ஆனால் அறுவடைக்கென்று அப்படிப்பட்ட குறிப்பிட்ட இந்த நாளில் இப்படிதான் நீ அறுவடை செய்வே அப்படின்னு ஒரு நாளே கிடையாதான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிமிஷம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் கூட அறுவடையின் நேரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நான் ப்ரொஃபட்டிக்காக கர்த்தருடைய தீர்க்கதரிசியா, கர்த்தருடைய பிள்ளையா உங்கள் மீது இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். இந்த நிமிடத்தில் இருந்தே ஒரு பெரிய அறுவடை உங்கள் வாழ்க்கையில் துவங்க ஆரம்பித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். Seed time and harvest. Come on, declare it with me. Seed time and harvest. Seed time and harvest. இங்கிலீஷ்ல இப்படியே இருக்குது. ஒரு மாறாத பிரமாணம் நோவாவின் நாட்களில் உண்டானது பாருங்களேன். ஆதியாகமம் 8:22. பணம் ஒரு விதை, நேரம் ஒரு விதை. நீங்கள் செலவு பண்ணுற எல்லாமே விதை தான். சரியா? நீங்கள் எதெல்லாம் செலவு பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நேரம், பேச்சு, பணம், இது எல்லாமே விதை தான் பாருங்கள். இது ஒரு பிரமாணம் மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டார் இந்த உலகத்தில். பூமி உள்ள நாளாலும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆங்கிலத்தில் இப்படி வருது, சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட் அப்படி வருது. சரியா? தமிழில் வந்து விதைப்பும் அறுப்பும் அப்படின்னு வந்துருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு முறை விதைக்கிறாங்க, டெய்லி என்ன பண்ணுறாங்க, அந்த விதையை பாதுகாக்கும்படியாக வேலை அடைக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, உரம் போடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. சாதாரண ஒரு விவசாயம் எப்படி நடக்குது, ஒன்ஸ் என்ன பண்ணுறாங்க, விதைக்கிறாங்க, திரும்ப திரும்ப அதில் தண்ணி விடுறாங்க, அதுக்கான காரியங்களை செய்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அறுவடையாக வருது. இது வந்து பிபிலிக்கல் மெத்தட். இந்த பிரமாணம் மாறுவதில்லை அப்படின்னு வைத்திருக்கிறது. இந்த ஆவியின் நிலையிலையும் அதே தான், சரீரத்துலேயும் இது அப்படி தான். இந்த சிஸ்டத்துக்கு எதிர்மறையாக ஒன்றுமே கிடையாது பாருங்கள். இப்படி ஒன்று வைத்திருக்கிறேன், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் சொல்லிட்டார். நேரம் ஒரு விதை. நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நேரம் மட்டும்தான் சிறந்த ஒரு டூலாக இருக்குது. இதை காட்டாமல் நான் உங்களை தானே ஆண்டவரை நம்பியிருந்தேன், நான் உங்களை தானே ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது பாருங்கள். இதை கற்றுக்கிடணும். இந்த பிரமாண விதிகளை நீங்கள் கற்றுக்கிடணும். இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு கட்டளைகள் அல்ல, இது பிரமாணம் அல்ல, இது சிஸ்டம். இது இப்படி தான் இருக்குது. ஒரு பைக்கை இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க. இல்லையா? ஒரு பைக் ஓட்டுறதுக்கு, ஒரு கார் ஓட்டுறதுக்கு இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. அது பிரமாணம் கிடையாது. சரியா? அது பிரமாணம் கிடையாது, அது இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் அப்படி தான் ஓட்டணும். இல்லை பிரதர், இந்தியாவில் வந்து
நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், பிரமாணத்திற்கு நான் நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன், நான் அதனால் ஒரு காலை தலைக்கு மேலே வச்சு தான் நான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் இஷ்டம். ஆனால் என்ன ஆகும், பிரேக் பிடிக்க முடியாமல் தலை உப்புற எங்கேயாவது போய் விழ வேண்டி இருக்கும் பாருங்க. இப்போ இது இன்ஸ்ட்ரக்ஷன், இது என்ன சொல்ல வருது, ஒரு விதி, செம்மையாக ஒரு விதியை நான் வைத்திருக்கிறேன். விதினா ஃபேக்ட் கிடையாது, சரியா, எல்லாம் விதி அப்படின்னு சொல்லுவோம், அந்த விதி கிடையாது. சில சிஸ்டமை, சில இன்ஸ்ட்ரக்ஷனை நான் வைத்திருக்கிறேன், சில வழிமுறைகளை நான் வைத்திருக்கிறேன். அதை பிடிச்சிட்டா போதும், வேற லெவலில் ஹிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆண்டவர், ஒரு சிஸ்டமை வைத்திருக்கிறார். இப்போ நிறைய பேருக்குள்ள கேள்வி, எதுக்கு பிரதர் இதெல்லாம்? இப்போ ஆதாம்லாம் விழுந்து போகாமல் இருந்திருந்தோம்னா நாங்கள் இன்றைக்கி வேற லெவலில் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்ய, விழுந்துட்டானே அப்படிங்கிறதுனால தேவன் அந்த நிலையிலே நம்மளை வைக்கல பாருங்க. விழுந்து போன ஆதாமின் நிலையிலே நம்மளை வைக்கல. கிறிஸ்து இயேசு இருக்கிற 2ஆம் ஆதாம் வந்து நம்மளை மீட்டு கொண்டு ஏதேனுக்குள்ள ஆதாம் இருந்த வாழ்க்கையை நம்மளுக்கு தேவன் இன்னைக்கு திரும்ப தந்திருக்கிறார். இதை நம்ம விளங்குனா போதும் பாருங்க. வேலையில் பொழப்பு நடத்தும்படியான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிருச்சு, விழுந்து போன மனிதனுக்குள்ளே வந்துருச்சு. அவன் வேலை தான் அவனுடைய லிவிங். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, வேலை அல்லது தொழில் அல்லது ஒரு ஊழியம், இதெல்லாம் தேவன் அதை வைத்து பொழப்பு நடத்துறதுக்காக வைக்கல, அதை வச்சு வைத்த கழுவுறதுக்காக வைக்கல, வேலையை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆதாம்க்கு தேவன் என்ன பண்ணுறாரு, பழங்களாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பண்படுத்தவும் காக்கவும். எப்போ ஒரு ஏதேனை உண்டாக்கி இருக்கிறேன், ஏதேன்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற ஏதோ சின்ன லெவல் தோட்டம் இல்லை, ஒரு 5 ஏக்கர் நிலம் அல்ல, சரியா, அதை ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி உள்ளே வைத்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கருக்கு ஒரு பெரிய விவசாய தோட்டம் போட்டு அதில் ஒரு 3 ஏக்கர் மாந்தோப்பு, 3 ஏக்கர் தென்னந்தோப்பு அப்படி தூக்கி வச்சு அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டாருன்னு நிறைய இமேஜினேஷனில் ஓடுது பாருங்க. அப்படி வைக்கல. ஏதேன் அப்படிங்கிறது ஒரு நாடு அளவு பெரிய ஒரு தோட்டம் பாருங்க, ஒரு பெரிய தேசம் அளவுக்கு ஒரு பெரிய தோட்டம், 4 ஆறுகள் ஓடுது, ஒரு பெரிய நதி ஓடுது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய தோட்டம் பாருங்க, ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டுக்குள்ள ஒரு பெரிய நாடை உண்டாக்கி என்ன பண்றாரு, ஒரு குடும்பத்தை தூக்கி ஆண்டவர் வைக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க ஒரு குடும்பத்திற்காக புதிய தேசத்தையே ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஏமே உங்க மீது அவ்வளவு பிரியமுள்ள தேவனா அவர் இருக்கிறார், நம்ம மீது அவ்வளவு பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு கடையை உண்டு பண்ண மாட்டாரா, நம்மளுக்காக ஒரு தொழிலை உண்டு பண்ண மாட்டாரா, நாம வேலை பார்க்கறதுக்கு ஒரு இடத்த உண்டு பண்ண மாட்டாரா, நம்ம கேட்குற கவர்மெண்ட் ஜாப்பை நம்மளுக்கு தர மாட்டாரா, நம்ம கேட்குற தொழிலை நம்மளுக்கு தர மாட்டாரா, நம்ம கேட்குற ஒரு சென்டரை நம்மளுக்கு தேவன் தர மாட்டாரா, நம்ம கேட்குற ஒரு சின்ன இடத்த நம்மளுக்கு தர மாட்டாரா, ஒரு 5 ஏக்கரை தர மாட்டாரா, 10 ஏக்கரை தர மாட்டாரா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்காக ஒரு பெரிய தேசத்தையே உண்டு பண்ணின தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒரு மனிதரை கொண்டு ஒரு தேசத்தையே உண்டு பண்ணி இருக்கிறாரு, ஒரு தேசத்தை உண்டு பண்ணி அதில் ஒரு மனுஷனையே வைத்திருக்கிறார். எப்பா, இதை மாதிரி சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்க்க முடியுமா பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும், உங்க மூலியமா தேசம் வேணுமா அல்லது ஒரு தேசமே உங்களுக்கு வேணுமா? ஹல்லேலூயா. ரெண்டும் தேவனிடத்துல இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ ஆதாமை ஏதேனுக்குள்ள ஆதாமையும் ஏவாளையும் ஏதேனுக்குள்ள வைத்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீ என்ன பண்ணு, முழு உலகத்தையும் மாத்து, பண்படுத்தவும் காக்கவும் என்ன பண்றாரு, அது தோட்டத்துக்குள்ள வைக்கிறார். அதை ஒரு மாடலா வச்சுக்கோ, என்ன பண்ணு, அதே மாதிரியே உலகம் முழுவதையும் நீ ஏதேனோ மாத்து அப்படின்னு சொல்லி தான் அவன் கையில கொடுத்தாரு. பயவுள்ள மண்ணெல்லி போட்டுருச்சு. இப்போ அப்படிங்கிறதுனால மண்ணெல்லி போட்ட வாழ்க்கை தான் மனு வர்க்கத்துக்குன்னு சொல்லி தேவன் முடிக்கலை. என்ன பண்ணுறாரு, 2ஆம் ஆதாம் வாராரு, சொந்த குமாரன் வாராரு, பலியாகிறாரு, ரத்தம் சிந்துறாரு, உயிரோடு எழும்புறாரு. இன்றைக்கு என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி ஏதேன்னு உண்டாக்கி தாராரு பாருங்க. இப்போ விழுந்து போன ஆதாமை நிமித்தமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ ஆதாமுக்கு வேற ஒரு வேலை கொடுக்கப்படுது. அவர் ஜாய்ஃபுல்லா இதை செய்ப்பா, இந்த ஏதேன் மாதிரி ஒரு பெரிய இன்னொரு ஏதேனை உண்டாக்கி இந்த உலகம் முழுவதும் ஏதேனா மாத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தத இப்போ என்ன ஆகி போச்சு, ப்ராஜெக்டை விட்டுட்டு என்ன பண்ணுறான், சாப்பாட்டுக்கே வேலையை நம்ப ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு தெரிஞ்சது பண்படுத்துறதும் காக்குறதும். இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறான், வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதை வச்சு தான் பொழப்பு நடத்த வேண்டியதாகி போச்சு, அதை வச்சு தான் வாழ்க்கையே நடத்த வேண்டியதாகி போச்சு. ஆனால் தேவன் அதற்காக அவனுக்கு அந்த வேலையை கொடுக்கல. ஏமேன், அவனை ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. வேலைக்கு போகும்போது திட்டிக்கிட்டே போகிறீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், இன்னையில இருந்து அந்த திட்டுறதை நிப்பாட்டுங்க, நாய் புலப்படான்னு சொல்கிறத நிப்பாட்டுங்க. ஒன்றும் விளங்க மாட்டுக்கு பிரதர், நாங்கள் போகிறோம் பிரதர், வாரம் பிரதர், இப்படியே இருக்குது பிரதர், சும்மா கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார மாதிரி இருக்குது பிரதர், இப்படியே சொல்லாதீங்க.
நான் வேலைக்கு போறது, நான் தொழிலுக்கு போறது தேவன் எனக்கு சந்தோஷப்படும்படியாக கொடுத்திருக்கிறார். அதை வச்சு பொழப்பு நடத்துறதுக்காக, அதை வச்சு வைத்த கழுவுறதுக்காக தேவன் எனக்கு அதை தரல. அது விழுந்து போன ஆதாமின் நிலையில கொடுக்கப்பட்ட சாபம். ஆனால் அந்த சாபத்திற்கு தேவன் என்னை நீங்களாக்கி இருக்கிறார். ஜாய்ஃபுல்லா நான் வேலை பார்க்க போறேன். ஹல்லேலூயா. ஜாய்ஃபுல்லா நான் ஊழியம் பண்ண போறேன். ஜாய்ஃபுல்லா நான் தொழில் பண்ண போறேன். என்ஜாய் பண்ணி என்னுடைய வேலையை நான் செய்ய போறேன். நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. உங்க வேலையில உங்களை அறியாமலே டிவைன் கனெக்ஷன்ஸ் உண்டாகும். சப்போர்ட்டிங் ஆட்கள்லாம் வருவாங்க பாருங்க. மற்றவங்களை சாதிக்கிறத காட்டிலும் நீங்க அதிகமா சாதிப்பீங்க. ஏமே ஹல்லேலூயா. டிக்ளேர் இட் in each and every minute. உங்களுடைய சொல் ஒரு விதையா இருக்குது. சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும். சொல் ஒரு விதையா இருக்கு பாருங்க. நீங்க சொல்லிட்டு போனாலே போதும். சொல்லுங்க, சொல்லிட்டு போனாலே போதும். ஒய்ஃபா இருக்கிறீங்கன்னா ஹஸ்பண்ட் வெளியில போகும்போது வெற்றி திலகமிட்டு அனுப்புங்கள். அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்காங்களாம் பாருங்க. போருக்கு போகும்போது வெற்றி திலகம் இடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கையை அறுத்து நெத்தியில் பூசிலாம் விட்டுருக்கலாம். நீங்கள் அப்படிலாம் செய்ய வேண்டாம். வெளியில் போகும்போது சொல்லுங்கள், நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவரையா, வரும்பொழுது லட்சங்களோடு திரும்ப வருவீங்கய்யா, வரும்போது கோடிகளை இழுத்து கொண்டு வருவீங்க. இந்த நாள் உம்முடைய நாளாக இருக்குது. இந்த நாளில் மனோகரமான காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு கர்த்தரால் உமக்கு அனுக்கிரகம் உண்டாகும். நீர் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல திருப்தியாக நீங்கள் திரும்ப வருவீங்க. ஏமே வெளியில் போகும்போது அப்படி சொல்லுங்க. வெளியில் போகும்போது ஏமா கேட்டாச்சு என்னத்தை, இதுதான் பல வருஷமாக கேட்கணேன், ஒரு நாள் வாங்கியிருந்ததில்லை, இப்படி சபிக்காதீங்க. திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்பொழுது சந்தோஷமாக வெல்கம் பண்ணுங்க. இந்த நாளில் ஒன்றும் நடக்கலையா, பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த நாளுக்குன்று நீங்கள் விதைத்திருக்கிறீங்கள, ஏதோ ஒன்று செய்திருக்கிறீங்களா, இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறுவடை உண்டாகும்னு சொல்லி வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ளே அவரை கூப்பிடுங்க. வீட்டுக்குள்ளே பாஞ்சு ஓடி வருவார். இல்லைன்னா ஓட்டி டைம் பார்த்துட்டு வெளியிலே உட்காந்துட்டு இருப்பார். வீட்டுக்கு வர பிடிக்காது. 6 மணிக்கே வேலை முடிஞ்சாலும் 10 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு வருவார். வீட்டுக்குள்ளே வரும்போது வாழ்த்துங்க, வெளியில் போகும்போது வாழ்த்துங்க. இது பெண்களாகிய உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பெரிய கிருபை பாருங்க. உங்கள் வாயின் வார்த்தை, உங்களுடைய விதைகள். ஏமேன். எல்லாரும் சொல்லுங்க, என் வாயின் வார்த்தை என்னுடைய விதை. இதெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், எவ்வளோ சீரியஸான விஷயம் இதெல்லாம் அப்படின்றது. விதைப்பு அறுப்புன்னு உடனே தசம பாகம் காணிக்க இப்படிலாம் பேசினாலே ஒரு மாதிரி நிறைய பேர் கில்ட்டியாக வருவாங்க பாருங்களேன். நிறைய பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்கும், தவிப்பாக இருக்கும், எரிச்சலும் கோபம்லாம் சிலருக்கு வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பிரமாணம் புரியலை. அமெரிக்காவில் இப்படி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலலாம் அப்படி பண்ணுறது இல்லை, ஆனால் அமெரிக்காவில் அப்படி பண்ணியிருக்கு. இந்தியாவில் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அமெரிக்காவில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. பண்ணும்பொழுது பார்த்தா டோட்டல் சர்ச்சஸில் 25% பேர் தான் தசம பாகம் காணிக்கையே கொடுக்குறாங்களாம். 75% பேர் கொடுக்கலையாம் பாருங்க. 75% கொடுக்க வந்தாலும் எல்லா பாஸ்டர்ஸும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன 75% பேர் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி மைக்கை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம் பாருங்க. கொடுக்கலன்னா போய் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுப்பேன், நீ காணிக்க கொடுக்கலன்னா நீ மண்ணா போயிருவே அப்படின்னு சொல்லி. இங்கே நம்ம அதை பேசுறது இல்லை, அந்த சிஸ்டமை கையில் எடுக்கிறது இல்லை. எனக்கு ஒரு விஷயம் நல்லா விளங்குது, ஏன் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்தலினுடைய மகிமை தெரியல, கர்த்தர் யார் என்பது அவங்களுக்கு தெரியல. அவ்வளோதான். எல்லாம் என்னுடைய நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நான் சம்பாதிச்சது, இது என்னுடையது, இதை நான் என் வயிற்று பிழப்புக்காக நான் வைத்திருக்கிறேன்னு அவங்க நம்புறதுனால கொடுக்க மனசு வர மாட்டுக்கு. இப்போ தசமபாகம் காணிக்கனாலே சிலருக்கு அப்படியே ஒரு மாதிரி சுருன்னு இருக்குன்னா உங்கள் சம்பாத்தியத்தில் நீங்கள் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் தேவன் அப்படி வைக்கல. தேவன் என்னுடைய வேலையை, என்னுடைய ஜாபை, என்னுடைய தொழிலை, என்னுடைய ஊழியத்தை எதற்காக கொடுத்துருக்கிறார்? நான் கொடுப்பதற்காக அவர் கொடுத்துருக்கிறார் தவிர நான் வாழுவதற்காக, அதை வச்சு வாழ்கிறதுக்காக நான் எனக்கு அதை தரலை. இட்ஸ் நாட் ஃபார் லிவிங், இட்ஸ் ஃபார் கிவிங். ஏமே இல்லை சொல்லுங்கள், வேலையோ தொழிலோ ஊழியமோ இது நான் கொடுப்பதற்காக தேவன் எனக்கு கொடுக்குறார். இதை நீங்கள் சொல்லுங்கள். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை செட் ஆகும், தொழிலே இது வரைக்கும் செட் ஆகலைன்னா இன்னிலேருந்து தொழில் செட் ஆகும். ஏமேன். ஊழியமே செட் ஆகலைன்னா இன்னிலேருந்து உங்களுக்கு ஊழியம் செட் ஆகும். சொல்லுங்கள், கொடுப்பதற்காக தேவன் எனக்கு வேலையை தந்திருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய்.
19 பாருங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ என்ன பண்ண வேண்டியிருக்குது? பூமியிலிருந்து வந்துட்ட அப்படிங்கிறத நீ உறுதிப்படுத்திட்டதுனால, விழுந்து போனதுனால இப்போ என்ன பண்ணியிருக்குது? பூமி தான் உனக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியிருக்குது. நீ அதில் வேர்வையை சிந்தி தான் நீ சம்பாத்தியத்தை பார்த்துக்கிட வேண்டியிருக்குது. ஏன்னா எனக்கும் உனக்கு இருந்த கனெக்ஷன் இன்னைக்கு கட் ஆயிட்டு, நீ அதுக்கு என்ன பண்ணிட்ட? டிஸ்ஆனர் பண்ணிட்ட. அதனால் என்ன ஆக வேண்டியிருக்குது? நீ கடினமாக உழைத்தா தான் முன்னேறவே முடியும். கடினமாக இருந்தால் மட்டும்தான் நீ என்ன பண்ண வேண்டியிருக்குது? சம்பாத்தியத்தை வச்சு தான் நீ உயிர் வாழவே வேண்டியிருக்குது. நீ எண்ணி நிமித்தமாய் உயிர் வாழ போவதில்லை, உன் சம்பாத்தியத்திலிருந்து தான் நீ உயிர் வாழ போகிற அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நீ போயிட்ட ராஜா அப்படின்ட்டார் பாருங்க. ஏமே, ஆனால் தேவன் மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? ஏமே, ரெடியாக இருக்கிறீங்களா? நீதிமொழிகள் மீட்டு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கி தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இது விழுந்து போன ஆதாமின் நிலையில் வெட்டி வேர்வை நிலத்தில் சிந்தன உடனே வேர்வையே தப்பு அப்படி இல்லை. நல்ல எக்ஸசைஸ் பண்ணி வேர்வை வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது எதை சொல்ல வருது? என்னுடைய ஜாபை வைத்து தான், என்னுடைய தொழிலை வைத்து தான் நான் வாழ்க்கையே ஓட்ட வேண்டியிருக்குது. உங்களுக்கு தெரியுதா பிரதர்? எனக்கு மந்த்லி இவ்வளோ தான் பிரதர் வருது, இதை வச்சு தான் பிரதர் வாழ்க்கையே ஓட்ட வேண்டியிருக்குது. எக்ஸ்ட்ரா இன்கம்காக நான் என்ன பண்ணுறது பிரதர்? இதுக்காக தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். இதுக்காக தான் ஒரு மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணலாம் நினச்சேன், அதுவும் சரியா எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த ஃபீல்லாம் வருது பார்த்தீங்களா? எங்கே ஓட்ட விடுதோங்கிறத நான் காட்டுறேன், சரியா? இது முதல்ல பிளெஸ்ஸிங்கை வாங்கிக்கோங்க. முதல்ல எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கிறத திரும்ப திரும்ப நினைவு கூற வேண்டும், திரும்ப திரும்ப அதை தியானிக்க வேண்டும், திரும்ப திரும்ப அந்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். 50,000 ரூபா கட்டு, நேற்று நைட்டு ஒரு இடத்துல நான் வச்சேன் அப்படிங்கிறத எப்பவும் கான்சியஸில் இருந்தால் தான் அடுத்த நாள் 5,000 ரூபா செலவு வரும் பொழுது உங்களுக்கு மனம் பதறாது இல்லையா? இல்லையே, உள்ளே இருக்க எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஜாய் இருக்கும், ஒரு இது இருக்கும். 50,000 ரூபா கொண்டு வந்தோமா, அதை வச்சோமா அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 5,000 ரூபா பில்லு வரும் பொழுது பதக்குன்னு தான் இருக்கும். உங்களுக்கு என்று என்ன இருக்கிறது, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். விழுந்து போன ஆதாமுக்கு தான் முதல்ல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குது, ஒரு சாபகரமான வாழ்க்கை என்பதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், அதை எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இது வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? கையை தூக்கிறாதீங்க. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய சிந்தனைக்கு நான் அதை விடுறேன். ஆமாம் பிரதர், மாதம் இவ்வளோ வருது, இதை வச்சு தான் ஒரு கால்குலேஷன் போட்டு இதை வச்சு தான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு, இதுக்கு மிஞ்சி என்னால் யோசிக்க முடியலை, இதற்கு மிஞ்சி என்னால் செயல்படவே முடியலை அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் அறிவிக்கிறேன். ஆமென். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனோடு அவர் வேதனையை கூட்டார். Come on, declare it with me. அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். சொல்லும் போதே உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனைலாம் உங்க கண்ணு முன்னாடி பட்டு போறதை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை எங்க வந்துச்சு? சாபத்தின் நிமித்தமா வேதனை உள்ள வந்துருச்சு. வேலையோடு வேதனை ஜாயின் பண்ணிருச்சு. ஆனா வேலையோடு ஜாய தேவன் கனெக்ட் பண்ணி வைத்திருந்தார். வேலையோடு என்ன பண்ணியிருந்தாரு? பண்படுத்தவும் காக்கவும் வைத்து அவனுக்கு ஜாய்ஃபுல்லா அதை செய்வா அப்படின்னு சொல்லி வைத்திருந்தாரு. ஆனா இப்ப விழுந்து போனதுனால என்ன ஆயிடுச்சு? சாபத்தினால பூமி சபிக்கப்பட்டதாயிடுச்சு. இப்ப நிமித்தமாய் சபிக்கப்பட்டதுனால இப்ப வேதனை வந்துருச்சு. நெத்தி வேற நேரத்துல சிந்தி அதுதான் என்னுடைய பொழப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஆனா இன்றைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசு நிமித்தமாய், சிலுவை நிமித்தமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தலையில வந்து சேர்ந்ததுனால இன்றைக்கு வேதனையற்ற ஒரு ஐஸ்வர்யத்தை தேவன் என் வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வீடு தந்தவர் எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு உதவி செய்வார்.
ஏசியை வாங்க செய்தவர் எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு உதவி செய்வார். ஃப்ரிட்ஜை வாங்க செய்தவர் எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு உதவி செய்வார். பிள்ளையை தந்தவர் படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்வார். பிள்ளையை தந்தவர் கல்யாணத்துக்கு உதவி செய்வார். படிப்பை தந்தவர் வேலைக்கு உதவி செய்வார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தந்தவர் தொழில் பண்றதுக்கு உதவி செய்வார். நல்ல வெளிப்பாடுகளை தந்தவர் ஊழியம் செய்வதற்கு உதவி செய்வார். அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நல்ல குடும்பத்தை தந்தவர் அதனோடு வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. ஓ ராபா ஷாந்தாலமா ரகமட ரதலபா ரிதலபா துடரதலபா ரத்தக்கம் படரதலபா. நல்ல கணவனை தந்தவர் அதனோடு வேதனையை கூட்டார். நல்ல மனைவியை தந்தவர் அதோடு வேதனையை கூட்டார். ஆமா, டிக்ளேர் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு வேதனையா இருக்குது அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. அதில் வேதனை இருக்காது. என் குடும்பத்தில் வேதனை இருக்காது. என் படிப்பில் வேதனை இருக்காது. என் வேலையில் வேதனை இருக்காது. என் தொழிலில் வேதனை இருக்காது. வேதனைக்காக இவைகள் எனக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டார். நோ சாரோ ஆடட் அப்படின்னு வருது பாருங்க. வேதனையை கூட்டாருன்னு இருக்கிற வேதனையை கூட்டாமல் வச்சிருக்கிறாருன்னு நினச்சிக்கிட கூடாது. எப்போ அதில் வேதனைங்கிற சப்ஜெக்டே இல்லைப்பா அப்படின்ட்டாரு. அதில் கடினங்கிற சப்ஜெக்டே இல்லை. அதில் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தனைங்கிற சப்ஜெக்டே இல்லை. ஜாபை என்ஜாய் பண்ணி செய்கிறதற்காக தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதில் இருந்து சம்பளம் வருது வரல. என்னை உடுத்து வைக்கிறவர், என்னை கனப்படுத்துகிறவர், எனக்கு உணவளிக்கிறவர் என் தேவன் வாரி இறைக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் தேவன் வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நிலைக்குள்ள தான் என்ன பண்றான் ஈசாக்கு இருக்கிறான். ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாருப்பா, நிலம் எப்படி இருந்துட்டு போகுது, ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனால நீ போவாத. பஞ்சதேசமா இருக்குது, ஆனாலும் நீ போவாத. நான் ஒரு வித்தையை காட்ட போறேன், நான் ஒரு விஷயத்தை செய்ய போறேன். ஒரு பிரமாணத்தை நான் நோவாவை நாட்கள்லேயே வைத்திருந்தேன். அது ஒரு பயலுக்கும் புரியலை. ஆனால் உனக்கு அது புரியட்டும், நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ போகாத, நீ கிளம்பி போகாத, நீ என்ன பண்ணு, இங்கே விதை அப்படிங்கிறார். சூப்பர்ல. அது 26 3வது வசனம் பாருங்க. 2வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 12வது வசனம் பாருங்களேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எல்லாம் சொல்லுங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். Come on, declare it with me. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். எப்படிங்க, என்னங்க சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்துட்டார் பாருங்க. இதை என்ன பண்ணு, விதைச்சிட்டாலே போதும், விதைச்சிட்டாலே போதும். 3 நாள் ஒரு கான்ஃபரன்ஸு கேரளாவில் நம்ம டிஜோ ப்ராஃபட் டிஜோ அவருடைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கிருபை கிடச்சிது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கும் பொழுது அவர் டிஜோ ப்ராஃபட் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணும் பொழுது, அதுபோக ஒரு அப்போஸ்டல் ஒருத்தர் டினு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்போஸ்டல் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா, ப்ராஃபஸி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது திருநெல்வேலியிலேருந்து யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். 300 பேர் இருந்த ஒரு மீட்டிங் அது. அப்புறம் நான் கை தூக்கிட்டு நின்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ ஒரு பிரவாஜனன், அதாவது நீ ஒரு தீர்க்கதரிசி, உன் மேலே ப்ராஸ்பரிட்டி அனாயிட்டிங்கை தேவன் வைக்கிறார், ஃபினான்ஷியலு ஒரு பெரிய பிரேக் த்ரூவை உன் வாழ்க்கையில் இருந்து தேவன் என்ன பண்ணுறார், ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார். டினு ஜார்ஜ் அவர் பேர், சரியா? அந்த மீட்டிங்கில் அவர் வந்து ப்ரொஃபட்டிக் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அப்படி சொன்னார், ரிலீஸ் பண்ணார். அப்போது அது கடைசியாக ஃபைனலாக டிஜோ பாப்பாவை பார்த்து நான் இப்போ ப்ரேயர் பண்ணும்பொழுது நான் சொன்னேன், அவர்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு நிறையா பேசக்கூடிய நேரம் கிடச்சிது. அப்போ நான் சொல்லும் பொழுது 2019 உங்களுடைய வார்த்தைகள்னால நான் ப்ளஸ் பண்ணப்பட்டேன், எல்லா காரியத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் தென்காசியில் வந்து அவர் ஒரு ப்ராஃபஸை ரிலீஸ் பண்ணார். நீ இழந்தது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக நீ திரும்ப பெறுவ. 2023 நடந்த துக்ககரமான காரியத்தினால ரொம்ப உடஞ்சி போயிருக்கிற. 2024 த இயர் ஆஃப் செலிப்ரேஷன், அதுலேருந்து உன் வாழ்க்கையில்
பெரிய செலிப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி ரிலீஸ் பண்ணார் பாருங்க. அது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ண எப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கேட்டுகிட்டே இருந்துட்டு ஒன்று சொன்னார், ஒரு கோல்டன் ஏஞ்சலை உன் பக்கத்தில் நான் பார்க்குறேன், ஃபினான்ஷியலுக்கான ஏஞ்சலை நான் பக்கத்தில் பார்க்குறேன், ப்ராஃபிட் வித் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி என்னை ப்ளஸ் பண்ணார். ஏமே ஸோ இந்த மீட்டிங்கு நான் போயிருக்கும் பொழுது ஃபைனலாக ப்ரேயர் பண்ணும் பொழுது சேம் வேடை தான் சொல்லி என்ன பண்ணார், ப்ளஸ் பண்ணார். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை வருஷந்தோறும் பார்க்குற தீர்க்கதரிசி பாருங்கள். போன வருஷம் போன நாளில் இவருக்கு என்ன சொன்னோங்கிறதெல்லாம் எனக்கே ஞாபகம் இருக்கிறது இல்லை, ஆனால் அவர் ஞாபகம் வச்சுருக்கிறார். சரி, எனக்கே ஞாபகம் இருக்கிறது இல்லை, அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும். இந்த தடவையும் அதே வார்த்தையை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்காக தேவன் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் இருந்து, அந்த மேண்டில் இருந்து தான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஈசாக்கின் மேலே இருந்த அபிஷேகம் உங்கள் மீது வேலை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. சிம்பிள், பஞ்ச தேசமோ எதுவோ விதைங்க, பெரிய அறுவடை உங்களுக்காக காத்திருக்கு. பாருங்களேன், பிரசங்கி இதை பற்றி தானே அறிவு இல்லாதவங்களுக்கு சொல்லியிருக்குது பாருங்கள். பிரசங்கி சரி 100 மடங்கு அப்படின்னு உடனே வெறும் காசு மட்டுமே அறுவடை அப்படின்னு சொல்லி நான் பெருசாக நம்புறதில்லை. அதாவது காசை விதைச்சா காசு மட்டுமே அறுவடையாக வரும் அப்படிங்கிறத நான் நம்புறதில்லை. இவன் கேட்குறான் பாருங்கள், பீட்டர் வந்து கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, நாங்கள் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, தட் மீன்ஸ் விட்டுட்டோங்கிறது கொடுத்துட்டோமே, எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. அவன் பேச துவங்கும் போதே அவனை லாக் பண்ணிடுறாரு. இயேசு லாக் பண்ணிட்டு இப்படி சொல்கிறாரு, என் நிமித்தமாக எதையாவது நீ கொடுத்துருந்த அப்படின்னு சொன்னால், அப்படின்னு சொல்லி வீடுகளையோ பிள்ளைகளையோ மனைவியோ அல்லது சகோதரர்களையோ கொடுத்துட்டா, இம்மையில் 100 அறுவடை செய்வீங்க, மறுமையில் நித்திய ஜீவனையும் அறுவடை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. சமயத்தில் நீங்கள் விதைக்கிற விதை உங்களுக்கு வீடாக அறுவடையாக வரும். சமயத்தில் நீங்கள் விதைக்கிற விதை டிவைன் கனெக்ஷனாக அறுவடையாக வரும். சமயத்தில் நீங்கள் விதைக்கிற விதை புதிய நபர்களை உங்கள் வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணும். சமயத்தில் நீங்கள் விதைக்கிற விதை புதிய நிலங்களை உங்களுக்கு சுதந்திரித்து தரும். சமயத்தில் நீங்கள் விதைக்கிற விதை உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும் பாருங்க. ஏமே வெறும் பணமாகவே வரணுங்கிற அவசியம் அல்ல. நான் பாருங்கள், தரித்திர நிலை என்பது என்ன தெரியுமா? தரித்திர நிலை அப்படிங்கிறது ஒரு இடத்த பார்க்கும் பொழுதோ எதையாவது நீங்கள் வேங்கணும்னு ஆசைப்படும் பொழுதோ எடுத்த உடனே அது என்ன ரேட்டு அப்படின்னு கேட்க தோணுச்சுன்னா அது ஒரு தரித்திர நிலை பாருங்க. எத்தனை லட்சமும் இருந்துட்டு போகுது, எத்தனை கோடியும் இருந்துட்டு போகுது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு நிலம் வேணும் அப்படின்னா என்னிடத்துல நிலம் வரும். ஏமே, ஹல்லேலூயா. நான் விதைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் விதைக்கிறேன், ஒரு பெரிய அறுவடை எனக்கு உண்டாகும். இந்த விதைக்கும் போது அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் பாருங்க. எண்ணத்திற்காக நான் விதைக்கிறேன், தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நான் எதற்காக கொடுக்குறேங்கிறது ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நான் காட்டிட்டு அடுத்து தசம பாகம்னா என்ன, எப்படி காணிக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மகத்துவத்தை ரொம்ப விட்டுறக்கூடாது பாருங்க. இது எப்படி சொல்லுதலின் மூலியமாக இந்த மணி இஸ் கம்மிங் என்று சொல்லுவது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி இந்த பிரமாணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. சொல்லுதல் எவ்வளவு சந்தோஷத்தை உங்களுக்கு தருதோ, இனி விதைக்கும் பொழுதும் அதே சந்தோஷத்தோடு நீங்கள் விதைப்பீர்கள். ஹல்லேலூயா. பணத்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கு சஞ்சலமே இருக்காது. பணத்தை எடுக்கும் பொழுது ஒரு பெரிய ஜாய் இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்குது? கொடுக்கும்போது ஒரு பெரிய ஜாய் இருக்கணும். ஆமென். Glory to be the living God. பிரசங்கி 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பான். காற்றை பார்க்குறவன் என்ன பண்ண மாட்டான், விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். இவன் சீசனை நம்பிக்கிட்டே இருப்பான் பாருங்க. இவன் கர்த்தரை நம்புறவன் இல்லை, சீசனை நம்புறவன், வேலையை நம்புறவன். வேலை தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்புறவன் பாருங்க. இவன் விதைக்கவே மாட்டான். ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். கர்ப்பம் எப்படி உண்டானுச்சு, அதுக்குள்ளே எப்படி இது ஃபார்ம் ஆகுது, எப்படிலாம் ஃபார்ம் ஆகுதுங்கிறத கூட ஸ்கேன் சொல்லிடுது. ஆனால் அது ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற ரீசனை யாராலையும் சொல்ல முடியாது பாருங்க. இந்த விதைப்பும் அறுப்புங்கிறது அப்படிப்பட்டது தான். நீ சீசனை பார்த்துட்டு விதைக்காம இருக்காத, நீ சீசனை பார்த்துட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத. நீ என்ன பண்ணு,
விதை அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வசனத்தை சொல்லி வைத்திருக்கிறார். கற்பம் எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறது உனக்கு பெருசாக ஐடியா இல்லைல்ல. அது அது சயின்டிஃபிக்காக என்ன தான் உனக்கு ரீசன் சொன்னாலும் அது எப்படிப்பா, அது எப்படி இப்போ ஒரு சின்ன வித்து உள்ளே போய் எப்படிப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்குதா? அது கர்த்தருடைய கிரியை, அதை நீ அறிய முடியாது. சரியா? காலையில் உன் விதையை விதை, மாலையில உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. உன் வேலை என்ன? நீ விதைய, அவ்வளோதான். அது எப்படி ஆகும், என்ன ஆகுங்கிறதெல்லாம் நீ யோசிக்காத. அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று நீ அறியாயே. எந்த டைம் உன்னுடைய ஹார்வெஸ்ட் ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு பிரமாணத்தை சொல்லியிருக்கிறாரு. நீ என்ன பண்ணு, வேலையை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. இந்த வேலையை வச்சு தானே எனக்கு எல்லாம், இந்த வேலையை வச்சு தானே நான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்குது, இந்த வேலையில் தானே நான் பில்லை கட்ட வேண்டியிருக்குது, இந்த காசை வச்சு தான் நான் இதை செய்ய வேண்டியிருக்குன்னு இப்படியே சொல்லிட்டு இருக்காத. ஓவர் டைட்டாக இருக்கா வேலை. ஏமே, நான் போல்டாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்கா, இருக்கிறதெல்லாம் விதைச்சிருவேன். போ பிசாசே, நீ இதை வச்சு இதுதான் உன் ஆதாரம் அப்படிலாம் நீ என்னை நம்ப வைக்க முடியாது. இதுதான் உன் ஆதாரம்னு சொல்லி நீ என்ன பண்ண முடியாது, என்னை நம்ப வைக்க முடியாது. போ, நான் சொல்லுகிற இடத்துக்கு என் பணம் போகணும், நான் சொல்லுகிற நேரத்தில் அது உள்ளே வரணும். அது சொல்கிற இடத்துக்கு அது போகக்கூடாது, அது சொல்கிற நேரத்துக்குலாம் அது போகக்கூடாது. நான் சொல்கிறேன், நீ விதையா போ, பெரிய அறுவடை என்னை நோக்கி வருவதாக. வருவதாக. நேமிங் யுவர் சீடு. உங்களுடைய விதைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பெயரிடுங்க. எதற்காக விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லி விதைங்க. இதற்காகவே நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விதைங்க. பாருங்க, உங்களுக்கு அப்போஸ்தலர்கள் நடந்த ஒரு சம்பவம் தெரியும். ஒரு பிறவி முதலாய் சப்பானையாக இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறான், அலங்கார வாசலுக்கு முன்பதாக அவனை தேவன் தோறும் பிச்சை எடுக்க முடியாது தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அவனும் பிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறான் வருஷ கணக்கில். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, பீட்டரும் ஜானும் அங்கே வரும் பொழுது இவனை பார்க்குறாங்க. ஏதாகிலும் கிடைக்குமான்னு எட்டி பார்க்கான். அவங்க என்ன சொல்கிறாங்க, பொண்ணும் வெள்ளியும் எங்கள் இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், உடனே அவங்க பிச்சைக்கு, அவங்களும் பிச்சைக்காரங்க தான், ஆனால் ராயலாக நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியே இங்கே உள்ள லூஸு கிறிஸ்தவ பிரசங்கிகள் அதை என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முட்டாத்தனமான பிரசங்கங்கள் பாருங்கள். பேதுருட்டையும் யோவான்ட்டையும் கையில் காசு இல்லை, அவனும் பிச்சைக்காரங்களும் தான் நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்படின்னு கிறுக்கு போயிடல. பல நாடுகளுக்கு பயணப்பட்டு போகிறாங்க, பல தேசங்களுக்கு போகிறாங்க, பல ஊர்களுக்கு போகிறாங்க. காசு இல்லாமல் எப்படா போக முடியும்? இந்த பேசிக்கான நாலேஜ் கூட இல்லை பாருங்க. நீ கேட்குற கேள்வி தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உன்னுடைய சீடுக்கு, உன்னுடைய வேண்டுதல் ஒரு சீடு, உன்னுடைய ப்ரேயர் ஒரு சீடு, உன்னுடைய விண்ணப்பம் ஒரு சீடு. நீ என்ன பண்ணுற, ஒரு விதை, அதுக்கு நேமிங் தப்பாக வைக்கிற. அது உனக்கு தேவை அது கிடையாது. உன்னுடைய விதைக்கு உன்னுடைய வேண்டுதல் அதுவாக இருக்கக்கூடாது. நீ எழுந்து நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது தான் உன்னுடைய சரியான விதையாக இருக்கும். ஏமே, அதை தான் சொல்லி தராங்க பாருங்க. விளங்குதா விளங்குதா விளங்குதா? வீடு வேணும்னா வீடு வேணும்னு கேளு, வேலை வேணும்னா வேலை வேணும்னு கேளு. எதுக்கு எடுத்தாலும் காசு வேணும் காசு வேணுங்க, அதை இல்லை. மணி இஸ் கம்மிங், சரியா? அது வரும், அது நிரம்பும். ஆனால் என்ன, எதற்காக வேண்டும் அப்படிங்கிறத என்ன பண்ணு, டிக்ளேர் பண்ணு, அதை ரிசீவ் பண்ணு. இப்போ அவனுக்கு அதுதான் அவர் கற்றுக் கொடுக்குறாரு. பொண்ணும் வெள்ளியும் என் இடத்துல இல்லை, நீ என்ன பண்ணு, உனக்கு முடமாக இருக்கிறப்பா, நீ நடக்கணும். இந்த முடம் இருக்கானே, இவன் இருந்த இந்த தேவாலயம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பல தடவை இயேசு ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்திருக்கிறார். ஆனால் பைபிளுக்கு ரிசீவ் பண்ண தெரியல. பல தடவை போயிட்டு வந்திருக்கிறார். இந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே இயேசு பல தடவை போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இவன் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு அவருக்கு தெரியல பாருங்க. ஆனால் பர்த்திமேயுன்ற ஊரில் ஒரு குருடன் வாழ்ந்துருக்கான். அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவன் சீடில் வசமாக நேம் எழுதி அனுப்புகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் வந்து கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிறாரு. பார்வை அடைய வேண்டும். கரெக்டாக அடிக்கிறான். அவன் அவனுடைய விண்ணப்பத்தை அழகாக டெலிவர் பண்ணுறான் பாருங்க. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுக்கு என்னவாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விதைங்கள். ஏதோ தம்பி நல்லா பேசினாப்புல, உயிரை கொடுத்து பேசுகிறாப்புலாம் நீங்கள் விதைக்காதீங்க. இந்த மினிஸ்ட்ரியை தேவன் வளர்த்து கொண்டு இருக்கிறார். ஐயோ பாவம் தம்பி என்ன பண்ணுவார், ஐயோ பாவம்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் லட்சக்கணக்கில் நாங்கள் வைத்திருக்கிறோம், சரியா?
லட்சக்கணக்கில் வைத்திருக்கணும் பாருங்கள். சரி, உங்களுக்கு புரியுதா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தால், உங்களுடைய விதைகளுக்கு நீங்கள் நேமிங் பண்ண கற்றுக்கோங்க. இப்போவும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நீதிமொழிகள் 3:9 பாருங்களேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஒன்ஸ் காட் செட் ஹிஸ் ஐடியா, தேவன் ஒரு முறை ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் உள்ளபடியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் டவுட்டே இருக்கக்கூடாது பாருங்க. அது குறிப்பாக இந்த விதைப்பின் விஷயம்னு வரும்பொழுது ஏன் டவுட் வருது, ஏன் ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொன்னால், முதலே சொன்ன மாதிரி என்ன ஆகுது, விஷயம் புரியலை, விழுந்து போன மனதிலே உள்ளே இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி வசனங்களெல்லாம் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு எடுத்துடணுமா இல்லைங்க, ஃபஸ்ட்டு வீட்டு வாடகைலாம் எடுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ்லாம் எடுத்து வைக்கணும், ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பில்லாம் எடுத்து வைக்கணும். இல்லை, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு தேவனுக்கு. இல்லை சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு அது தேவனுக்கு. ஃபஸ்ட்டும் பெஸ்ட்டும் தேவனுக்கு. என்ன சொல்ல வருது வேதம்? நீங்கள் இதை முதல்ல டிக்ளேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயமாக இது மாறட்டும். உங்கள் இருதயத்தில் விதைப்பை குறித்து, தேவனை குறித்து இருக்கிறான தவறான படங்கள், அதை குறித்து இருக்கிறதான ஒரு ஹெசிடேட், அது குறித்து இருக்கிறதான ஒரு அருவருப்பு, விதைப்பா அப்படிங்கும்போதே, ஏன்னா பல பேர் பிடுங்கிட்டு விட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுது, இவங்களுக்கு விதைப்புனாலே ஏதோ கஷ்டத்தை உண்டு பண்ணிடுது பாருங்கள். பரவாயில்ல, அப்படிப்பட்ட கசப்புகள் உங்கள் உள்ளத்தில் இருந்து வேரோடைய பட்டு போகட்டும். அப்படிப்பட்ட அதை குறித்ததான நெகட்டிவ் இம்பேக்ட் பிசாசு வைத்திருக்கிற லாக் எல்லாம் பிரேக் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்கிறேன், இது ஒட்டஞ்சிட்டுனா மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. மல்கியா, ஆமென். மல்கியா டக்குன்னு வாங்க முடிச்சிருவோம். மல்கியா 3:8 பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் நாளாதானே. இந்த வசனத்தை பேசினாலே நிறைய பேர் காண்டாயிருவாங்க. ஆமாம், பணத்தை பிடுங்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. ஊழியக்காரனாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், மக்கள் ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும், ஊழியக்காரன் அப்படியே வச்சுக்கிடணும், அப்படி கிடையாது. சரியா? ஊழியக்காரன் தான் முதல்ல தைத்து கொடுக்கணும். சரி, அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். இப்போ நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தமிழில் வஞ்சிக்கலாமா நாகரிகமாக நயமாக போட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷில் எப்படி திரும்ப வந்துருக்குது, மேன் ரோப் அப்படின்னே வந்துருக்குது. மனுஷன் தேவனை திருடலாமா, வழிப்பறி பண்ணலாமா, தேவனிடத்துல இருந்து ஆட்டையை போடலாமா அப்படின்னே வந்துருக்குது. வில் மேன் ரோப் காட்? yet ye have robbed me. ஏமா என்னை திருடிட்டீங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். எதனால அப்படின்னு கேட்கும் பொழுது, தைத்தும் தர்றதில்ல, ஆஃபரிங்கும் தர்றதில்லை அப்படின்னு நெத்தி அடிக்கிறாரு. இப்போ இந்த வசனம் இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால, பழைய உடன்படிக்கையில் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து பழைய உடன்படிக்கை பிரதர், இது வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வர்றது பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி பேசுறதுக்கு விட மாட்டுக்காங்க பாருங்க. இல்லைப்பா, இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வரல, இது மோசையின் பிரமாணத்துக்கு கீழே வரல. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை ஆரம்பித்ததா ஆபிரகாம். இது பிரமாணத்துக்கு கீழே வராதவன். ஆபிரகாம் யாரு? மோசைக்கெல்லாம் முன்னாடி தோன்றினவன், அவன் ஆரம்பித்து வச்சது. ஏமே, இந்த மல்கியா அப்படியே இருக்கட்டும். நான் ஆபிரகாமை காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வரேன், சரியா? ஏன்னா இது விளங்கணும் பாருங்க. இது பிரமாணத்துக்கு கீழே வரல அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கிடணும். ஆதியாகமம் 14. ஊழியத்துக்கு கொடுக்கும்போது கூட என்ன எண்ணத்தில் அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ராஸ்பரிட்டி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், செழிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், பண வரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், சொகுசாக வாழ்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், சௌரியமாக வாழ்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏமேன், இதை விட ஓப்பனாக பிளெண்டடாக சொல்ல முடியாது. செழிப்பாக வாழ்கிறத பற்றி, லக்ஸரியாக வாழ்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஓபேத் ஏதோம் வீட்டுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி நுழையும் பொழுது 3 மாதத்தில் அவனுடைய இல்லறத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அவனுடைய ஏழ்மை நிலை மாறினது. அவனுடைய சகலத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். அவனுடைய சம்பத்து பெருகினது. ஒரு உடன்படிக்கை பெட்டி உள்ள வரும்பொழுது, கர்த்தர் வீட்டுக்குள்ள வரும்பொழுது 3 மாதத்தில் அது நடக்கணும் சாத்தியம் என்றால், இதை ஒரு தீமா எடுத்து பேசினா நிச்சயமா 3 மாதங்கள்ல ஒரு பெரிய வாழ்க்கைக்குள்ள பயணிக்க முடியும். அதை தேவன் நம்ப சொல்லுகிறார். அதை நான் தீர்க்க தரிசனமாக உங்கள் மீது சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய ஏழ்மை நீக்கப்பட்டு போய் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஆபிரகாம் ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ராஜா ஒருத்தன் வரான். என்ன பண்றான்? இந்த சோதோம் 14:21 பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டாவடைகளில் யாதை ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். இப்போ பாருங்க, இந்த சோதோம் குமாரா, இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊருங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். மோசமான ராஜா பாருங்க. இவன் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. பார்க்க நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. அந்த ஊர்காரங்களே மோசமானவங்க. இவன் ராஜா எப்படியோ அப்படி தான் குடிகள் இருப்பாங்க. ராஜா அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான். இவன் நைஸாக பேசும்பொழுது அவன் சொல்கிறான், சூளேசு சரட்டையெல்லாம் நீ என்ன பண்ணு, தூக்கிட்டு ஓடிரு அப்படின்ட்டுதான் பாருங்க. அதற்கு கொஞ்சம் மேலே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெல்கிசேதேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இவனை என்ன பண்ணுறான், பிளஸ் பண்ணுறான் பாருங்க. 18 அன்றைக்கும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உண்டாவதாகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தார், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஃபர்ஸ்ட் தைத்து, தசமபாகம் என்கிற ஒரு வார்த்தை இங்கே தான் வருது. முதல் தசமபாகம் என்கிற வார்த்தை இங்கே தான் வருது பாருங்க. இது பிரமாணத்தினால் கொடுக்கப்பட்டது அல்ல, இது ஆல்ரெடி இருக்குது. பிரமாணம் அதை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்குது. இப்போ எப்படி பாவம் இந்த உலகத்தில் இருந்துச்சு இல்லையா? நியாயப்பிரமாணம் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, பாவம்னா என்னங்கிறது தெரியுது. அவனுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பிரமாணம் உள்ள என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணி காமிக்குது. எப்பா இது பேர் பாவம், நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கல, இது பேர் என்னது, பாவம். கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொலைனா என்னன்னே தெரியல. அவன் எனக்கு பிடிக்கல, அடிச்சுக்கிட்டான், கொண்டுட்டேன் அப்படிங்க. திருடிட்டான், ஆமாம் எனக்கு தேவைப்படுச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். அது அவனுக்கு பாவம்னே தெரில. இப்போ பிரமாணம் உள்ள என்ன சொல்லுது, அதை பாவம், கர்த்தரை முதன்மையாக வைக்கணும் அப்படின்னு இவனுக்கு தெரியல பாருங்க. கர்த்தரும் வச்சுக்கிட வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கர்த்தரையே டீல் பண்ணுறான். இப்போ பிரமாணம் உள்ள பூந்து என்ன பண்ணுது, அவனுக்கு அதை சொல்லி தருது, எக்ஸ்போஸ் பண்ணுது, பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்குது. அப்படிங்கிறதுனால நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாவமே வந்தது அப்படி கிடையாது, பாவம் ஆல்ரெடி இருக்கு. அந்த மாதிரி தான் பிரமாணம், தசமபாகம் என்பது ஆல்ரெடி இருக்கு. இப்போ பிரமாணம் உள்ள என்ன பண்ணுது, அதை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்குது. எப்போ அப்படி ஒன்று இருக்குது, அதை நீ என்ன பண்ணு, செய்தாகணும் அப்படின்னு சொல்லுது. இளைப்பாறுதல், ரெஸ்ட், ஓய்வு நாள் என்பது பிரமாணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கன்சிடர் பண்ணப்படுது. அப்படிங்கிறதுனால பிரமாணத்துக்கு அப்புறம் தான் ஓய்வு நாள் அப்படி இல்லை பாருங்க. ஓய்வு நாள்ங்கிறது எப்போ வந்துச்சு, ஆதியிலே வந்துருச்சு. 6 நாள் தேவன் என்ன பண்ணிட்டு 7ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுது, நியாயப்பிரமாணம் இப்போ ஓய்வு தேவை அப்படிங்கிறத சொல்லுது. தேவன் அப்பொழுது பிரமாணத்தின் தேவன், புதிய உடன்படிக்கையின் வரும்பொழுது அவர் கிருபையின் தேவன் அப்படி கிடையாது. அவர் எப்பொழுதுமே கிருபையான தேவன் தான். ஏமே பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா அதை எடுத்து காட்டுது. ஆமாப்பா இப்படி ஒன்று இருக்கு, இது செய்ய தவறுதே அப்படின்னு சொல்லுது பாருங்க. தசமபாங்கிறது ஆபிரகாம் ஆரம்பித்தான். யாக்கோபுக்கு வரும்பொழுது அவன் சொல்லுதான். யாக்கோபு வரும்பொழுது பாருங்க, அவன் சொல்கிறான், நான் என்னை போகும்போதும் வரும்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, எனக்கு உன்ன உடலாம் கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, நான் என்ன செய்கிறேன், தசமபாகம் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் தப்பு, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுவரைக்கும் அவனை உடுத்துனது அவர் தான், இனிமேல் அவனுக்கு உடுத்த போகிறதும் அவர் தான்.
அது தெரியாமல் என்ன பண்ணுறான், நான் அதை தப்பாக சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இடம் வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொறுத்தரை பண்ணி கொண்டான். அப்போ தசமபாகங்கிறது இவன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தரேன் அப்படின்னு. இது ஸ்டேட்மெண்ட் தப்பு. யாக்கோபுக்கு இந்த அறிவு இல்லை. அவர் தான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் தான் இவன் என்ன ட்ரிக்ஸ் பண்ணியே பழக்கப்பட்ட ஆள் பாருங்க. ஆண்டவரே ட்ரிக்ஸ் பண்ணி பார்க்குறான். கடைசியில் பாடாப்பட்டு நூலாகி நொந்து வெளியில் வரும்பொழுது தான் தெரியுது, அத்தாடி இல்லை அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் என்னை பெருக பண்ணுகிறார் அப்படிங்கிறத விளங்குனதுக்கப்புறம் அந்த வார்த்தையை தேவனை பார்த்து அவன் சொல்லலை பாருங்க. அவன் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தின பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. ஏசாவை எதிர்கொண்டு வரும் பொழுது 33:8, அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த இந்த மந்தையெல்லாம் என்னத்திற்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்ட பொழுது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. பாருங்களேன் 11 பாருங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளெஸிங். ரிசீவ் பண்ண ரெடியா இருங்க. இந்த வார்த்தையை அப்படியே கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. That is the power of tithing and offering. Amen. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. This is the power of tithing and offering. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. வா 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 வேண்டியதெல்லாம் எனக்கு தேவையானது இருக்குது அப்படிங்கிறான். எனக்கு போதுமானது இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஏசா. ஆனால் இவன் அப்படி இல்லை. இவன் சொல்கிறான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. நான் மாதிரி வாழ்க்கை பாருங்களேன். எத்தனை பேர் அந்த மாதிரி தான் தேவன் என்னை குறித்து வாழத சொல்லியிருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேண்டியதெல்லாம் எனக்கு என்ன சொல்லுங்கள், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஐயோ, ஒரு கெத்தாக ஒரு ஸ்டைலாக சொல்லி பழகுங்க. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஏமேன், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆபிரகாம் ஆரம்பிச்சது பாருங்க. ஆபிரகாம்கிட்ட அந்த சோதோம் ராஜா கேட்குறான், இப்போ ஜனங்களை கொடுத்துரு, பொருளெல்லாம் நீ வச்சிரு அப்படின்ட்டு. நீ இந்த பொருளை விட்டுட்டு போனதுனால தான் நான் பணக்காரன் ஆகிட்டேன்னு ஊர் உலகம் பேசுறதுக்கா? உன் சூலேசு சரட்டை கொண்டு இங்கே இருக்க கூடாது, தூக்கிட்டு ஓடிடு அப்படின்ட்டான். ஏமேன், வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குது. இவன் பாருங்க, இவன் சாலமன் ராஜாக்கு என்ன பண்ணுறான், மெல்கிசேதேக்கு ராஜாக்கு என்ன பண்ணுறான், தைத்து கொடுக்குறான். அந்த ஆசாரியன், அந்த ராஜா, அவன் ராஜாவும் இருக்கிறான், ஆசாரியனும் இருக்கிறான். அவன் பாருங்க, அந்த ஆசாரியன் அவன் தைத்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஐயோ பாவம் மெல்கிசேதேக்கு பாவம் புதுசாக ஊழிய ஆரம்பிச்சிருக்காப்புல, ஏதாவது அவருக்கு ஒன்று செய்வோமே அப்படின்னு தைத்து கொடுக்கல. அவனை பிளஸ் பண்ணுறான் பாருங்க. அது அவனுக்கு விளங்குது ஆபிரகாமுக்கு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இத்தனை சுதந்திரத்திற்கும் காரணம் என் தேவாதி தேவன், அவர் தான் என்னுடைய ஆதாரம் என்று சொல்லி என்ன பண்றான், அவனுக்கு தைத்த கொடுக்குறான். நீங்க தைத்த கொடுக்கும் பொழுது என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த வேலை என்னுடைய ஆதாரம் அல்ல, அவர் என்னுடைய ஆதாரம். இந்த வேலையை வச்சு நான் பிழைக்க போறது இல்லை, நான் அவரை வச்சு பிழைக்க போறேன். அவர் தான் என்னுடைய பிழைப்பு, அதுதான் என்னுடைய அழைப்பு அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிக்கிறீங்க பாருங்க. இப்ப ஆபிரகாம் அங்கீகரிக்கிறான். காமா, கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறாரா, இந்த கண்ட பயன்லாம் என்னை ஆசீர்வதிக்கல. நிறைய பேர் வாழ்க்கையில் கூட இருக்கும் பொழுது சில பிளெஸிங் ரிலீஸ் ஆகும், உண்மைதான். ஐக்கியத்தினால சில பிளெஸிங் ரிலீஸ் ஆகிறது உண்மைதான் பாருங்க. ஆனால் அதையே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், ஐக்கியம் களையும், ஐக்கியம் ஒன்றும் இல்லாமல் உடையும் போது பார்த்தா இது என்ன ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் உடைவீங்க. அது கேரித்து அந்தந்த காலகட்டத்திற்கென்று தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அனுக்கிரகம், சரியா? அதுக்கு நம்முடைய ஆதாரம் கிடையாது. ஐக்கியத்திற்காக நன்றி, கூட்டங்களுக்காக நன்றி, கான்கிரிகேஷனுக்காக நன்றி, எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அது நம்முடைய ஆதாரம் அல்ல.
சில குடும்பங்கள் நம்மளோடு இணைக்கப்படும். அது நம்முடைய ஆதாரம் அல்ல, அது சந்தோஷத்திற்காக தேவன் தந்திருக்கிறார். கூடுமானம் மட்டும் சமாதானமாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலாம், சமாதானம் ஆகிக்கிடலாம், சில உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது நம்முடைய ஆதாரம் அல்ல. சில ராஜாக்களும் நம்முடைய ஆதாரம் அல்ல. கர்த்தர் என்னுடைய ஆதாரம். ஆமென். ஹல்லேலூயா. இது அங்கீகரிச்சதானா தசமபாகம் கொடுக்குறான். பாவம், அவருக்கு ஏதோ ஸ்பீக்கர் வாங்கணுமா, காசு கொடுப்போம்லாம் கொடுக்கல. அவருக்கு பாவம் ஏதோ இடம் வேணுங்காரு, கெஞ்சிதாரு, தூணை கட்டணுங்கிறாரு, டேங்க் வைக்கணுங்கிறாரு, காசு கொடுப்போம். அது கிடையாது தைத்து. முதலே சொல்லிட்டேன், நீங்கள் தைத்தன் ஆஃபரிங் கொடுக்கும் பொழுது அதில் நேம் இருக்கணும், அது எதுக்காக அப்படிங்கிறது இருக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா? இப்போ வாங்க, இப்போ நிறைய பேருக்கு புதிய உடன்படிக்கையில் நீங்கள் வந்து அதை காட்டவே இல்லைப்பா, நீங்கள் பழைய உடன்படிக்கையை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை அப்படின்றீங்க. நான் முதலே சொல்லிட்டேன், புதிய உடன்படிக்கையில் என்ன பிளெஸ்ஸிங்கை பற்றி பேசும்போது என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், பழைய உடன்படிக்கையில் நீ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். அது விளங்கலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உனக்கு சொந்தம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கன்னு புதிய உடன்படிக்கையில் தேடிட்டு இருந்தேன்னா கிடைக்காது, புதிய ஏற்பாட்டில் தேடிட்டு இருந்தாலும் கிடைக்காது. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாங்கிறது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. அப்போ அங்கே போய் தான் நீ பார்க்கணும். சரியா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த தசம பாகம். அவனுடைய விசுவாசத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் கடந்த நாட்கள் நான் காட்டினேன். நட்சத்திரத்தை தேவன் ஏன் காட்டினாரு, இன்றைக்கி நமக்கு என்னத்தை காட்டிகிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நான் காட்டினேன் பாருங்கள், அதை சொன்னேன் பாருங்கள். அது எல்லாம் சீக்கிரத்தில் யூடியூப்பில் வரும். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலன்னா யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்ட பையெல்லாம் கமெண்ட் பண்ணுறான், ஆனால் அதை குறித்து ஒரு வாழ்த்தாவது சொல்லுங்கள். சரியா? இந்த மெசேஜ் எனக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்தது அப்படின்னு. குறிப்பாக நம்ம ஆட்களுக்கு சொல்கிறேன், நம்மளுடைய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், போய் அதை லைக் பண்ணுங்கள். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னு அப்புறம் தான் நான் உணர முடியும். சரியா? அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். எனக்கு இது பிளெஸ்ஸிங்காக இருந்ததுன்னெலாம் சொல்லுங்கள். ஹீப்ரூ சாப்டர் 7 புதிய உடன்படிக்கையில் தசமபாகம். இந்த ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த சம்பவத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. 7 ஹீப்ரூ எபிரேயர் 7. ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனாகி ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அங்கே அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். எதை பற்றி பேசுது? அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். 2 வார்த்தை இந்த இடத்துல வருது. அங்கே அப்படின்னு வருது, இங்கே அப்படின்னு வருது. சரியா? அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். தட் மீன்ஸ் இந்த காலகட்டத்தில் ஆபிரகாமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி சொல்கிறாரு இவர், இந்த ரைட்ரு, இங்கே தசமபாகம் வாங்குறவன் இருக்கிறான், அங்கே அப்படின்னு எதை சொல்கிறாரு? பழைய உடன்படிக்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். யாரு? மெல்கிசேதேக்கை பற்றி சொல்கிறார். மெல்கிசேதேக்கு இயேசுவுக்கு அடையாளமாய் வந்தவர். இவருக்கு அப்பா அம்மா பற்றி இல்லை, இவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா அப்படின்லாம் இவருக்கு பேர் இருக்குது. இவர் பிழைத்திருக்கிற ஆள், இவர் வாங்குறாரு. இங்கே வந்து இப்போ இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த எபிரேய சபை தசமபாகம் கொடுக்கிற ஒரு சபை பாருங்க, அதை பற்றி அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறார். இங்கே வாங்குறவன் மரித்து போயிடுறான், ஆனால் அங்கே வாங்கின ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? தசமபாகத்தின் மேன்மையும் அதை வாங்கினவனுடைய மேன்மையும். ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது லேவி என்ன பண்ணுறான்? அறையில் இருந்து அவனே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிட்டு இருக்கிறார். லேவி யாரு? தசமபாகம் வாங்கக்கூடியவன், ஆசாரியன் பாருங்க. அவன் தசமபாகம் வாங்கக்கூடியவன், ஆனால் அவனே ஆபிரகாமின் அறையிலிருந்து கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. ஊழியக்காரனாக இருக்கிற நீ, ஊழியக்காரனாக இருக்கிற நான் தெளிவாக ஒரு விஷயத்தை வழங்கிக்கிடணும். நான் முதல்ல தைத்து கொடுக்கணும். நான் எங்கே ஆசீர்வதிக்கப்படுதணும் அங்கே நான் என்ன பண்ணணும்? முதல்ல தைத்து கொடுக்கணும். ஊரை அடித்து உலையில போடுற வேலையை செய்யக்கூடாது. எல்லார்ட்டையும் வாங்க வேண்டியது, வாங்கி வாயில போட வேண்டியது கிடையாது. இது யாருக்காக? லேவியே தசமபாகம் கொடுப்பாம்னா நீ என்ன பண்ணணும்? தைத்து கொடுக்கணும்.
ஊழியக்காரனாக இருக்கிற நீ முதல்ல நீ அதை செய்யணும். ஊழியக்காரனாக இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தைத்தை எடுத்து வைக்கணும் பாருங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை எடுத்து தேவனுக்கு கொடுக்கணும். பாருங்க, நான் சில விஷயத்தை ஓப்பனாக நான் ஒத்துக்கிடுவேன். எனக்குள்ளே தோன்ற எண்ணங்கள், எனக்குள்ளே தோன்ற செயல்கள் எல்லாவற்றையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப யோக்கியன், ரொம்ப சூப்பரான ஆளுன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை பாருங்க. அப்பப்போ என்ன பண்ணுறோம்? மெச்சூர்ட் ஆகுறோம். அப்பப்போ தேவன் அதை கற்றுக் கொடுக்குறார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் சிலர்லாம் கண்டினியூஸாக ஆஃபரிங் கொடுக்கும் பொழுது அதை வச்சு அடுத்த மாதம் ஒரு பிளானை போடுவோம் பாருங்க. பார்த்தா ஒன்று போல அதுக்கு ஆஃபரிங்லாம் நின்றும். அப்போ தான் எனக்கு விளங்குச்சு, மனுஷர்கள், ஜனங்கள், விசுவாசிகள் கொடுக்குற தைத்து என்னுடைய ஆதாரம் அல்ல. நான் ஒரு தைத்தை எடுத்து வைக்க பாருங்க, அதுதான் கர்த்தர் என்னுடைய ஆதாரம் என்று சொல்லி ஊழியக்காரனாக இருக்கிற நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்களேன். அங்கே தான் விஷயம் இருக்குது, ஜனம் கொடுக்கறதுல விஷயம் இல்லை. பிரதர் இவ்வளோ ஓப்பனாக சொல்றீங்க? ஆமாம், நடந்தது தான் சொல்லுதேன். எத்தனையோ நாட்கள் அப்படி ஏமாந்துருக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், இது உன் கேரித்து, இதை நம்பி நீ பொழப்பு நடத்துறேன்னா விளங்காத ராஜா, நீ என்னைய நம்பு அப்படிங்கிறத எத்தனையோ முறை சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ நல்லா விளங்கிருச்சு, ஆஹா இது போதுண்டா அப்படின்னு சொல்லி. அப்போது அது முன்னாடியிலேருந்தே தைத்தில் நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வேலை பார்க்குற நாட்கள் இருந்தே தைத்தில் உண்மையாக இருப்பேன். ஒரு மாதம் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. எல்லா மாதமும் நான் விதைத்திருக்கிறேன். ஆனால் ஊழியம்னு வரும் பொழுது காசு கையில் இல்லைங்கும்பொழுது எனக்கு இப்படி தோணும் பாருங்க, ஜனம் ஏன் இன்னும் தரல, இவங்கெல்லாம் வழக்கமாக தருவாங்களே ஏன் தரல அப்படின்லாம் தோணும் பாருங்க. நங்குன்னு விழும், அற டம்முன்னு மண்டையில் ஒரு கொட்டு விழும் பாருங்க. டேய், அவங்க தர்றது ஆதாரம் இல்லைடா, நீ எனக்கு தசமபாகத்தை எடுத்து வச்சு பார்த்தியா, அதை சொல்லி நன்றி சொல்லி என்ன பண்ணு, நீ என்னுடைய ஆதாரம்னு சொல்லு, அதை நினைவு கூறு அப்படிங்கிறது ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாரு பாருங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ள சமாதானம் வரும். ஏன் இன்னைக்கு காசு வரல அப்படின்னு நான் யோசிப்பேன். சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சிருக்கேன் பாருங்க. கவனிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப ட்ரூவாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இயல்பாக யதார்த்தமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்குள்ளே தோன்றதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதுதான் எல்லாருக்குள்ளேயும் ஓடுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரியா? தப்பு இல்லை, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வர்றதுனால குற்ற உணர்ச்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை மாற்றிக்கிடலாம். சரியா? அப்போது காலையிலேருந்து தோணிகிட்டே இருக்கும், என்ன இன்னைக்கு நிமிடங்கள் தோறும் எனக்கு பணம் வரும்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேனே, மணிக்கணக்கில் எனக்கு பணம் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன், ஏன் இன்றைக்கி வரல அப்படின்னு யோசிக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் ஆவியானவர் வெளிப்படுத்துவார், வரலன்னா நீ விதை இருக்கிறதெல்லாம் தூக்கி விதைச்சி விடுவோம் பாருங்க, அறுவடை உண்டாகும். ஏமேன், ஹல்லேலூயா. இதை நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் ஊழியக்காரனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் விதைங்க முதல்ல. நீங்கள் எங்கே ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ, எங்கே போகிறீங்களோ அங்கே என்ன பண்ணுங்கள், தைத்து கொடுங்க, அங்கே ஆஃபரிங்கை கொடுங்க. யாரெல்லாம் உங்களை ப்ளஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆஃபரிங்கை கொடுங்க. ஓகே ஓகே. இப்போ மல்கியாவுக்கு வருவோம். மறுபடி சில ஆசீர்வாதங்களை உங்கள் மேலே நான் ரிலீஸ் பண்ணி விடுவேன். மல்கியா சாப்டர் 3. தைத்து கொடுக்கும்போது என்ன ஆகுது? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்தினாலும் காணிக்கைகளினாலே தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை சபித்து விடுவேன் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எது நிமித்தமாய்? ஜனத்தாரே நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். நீ வஞ்சனம் பண்ணனா ஆல்ரெடி என்ன பண்ற, கார்ஸில் போய் உட்கார்ந்துட்ட, சாபகரமான ஒரு வாழ்க்கையில் போய் நீ என்ன பண்ணிட்ட, உட்கார்ந்துட்டேன். அதனால தான் நெத்தி வேர்வன் நிலத்தில் சிந்தி, அது உன்னுடைய வேலை, அதுதான் உன்னுடைய ஆதாரம்னு சொல்லி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்ட. ஆனால் நான் அப்படி ஒரு சிஸ்டம் வைக்கலை. 10 இதுக்கான சொல்யூஷன் ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியா? இப்போ சொல்யூஷனுக்கு வா. வஞ்சித்துட்டியா? பரவாயில்ல, உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணு, விஷயத்துக்கு வா. நீ மறுபடியும் அதுக்குள்ளே வா. ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் பண்ணி வைத்திருக்கிறேன், நீ அதை சரியாக உனக்கு பயன்படுத்த தெரியாமல் அதுக்குள்ளே போய் விரல விட்டுட்டு சாக்கடிக்கிங்க. நீ அதை எலக்ட்ரிக் ஒயரை கக்கத்தில் தூக்கி சொருகி வச்சுக்கிட்டு நிற்கிறதுக்காக அது உண்டாக்கப்படலை. நீ கொண்டு போய் அதில் சொருகி வச்சுட்டு சாக்கடிக்கிறன்னா சாக்கடிக்கும். இப்போ சாக்கடிச்சு போய் நிறைய இருக்குது வாழ்க்கை. ஏன் சாக்கடிச்சு போய் இருக்குது வாழ்க்கை அப்படின்னா, ஏன் தேவன் என்னை சாக்கடிக்க வச்சுட்டார்? தேவன் சாக்கடிக்க வைக்கல. அவர் தைத்துங்கிற ஆஃபரிங்கிற பொருளாதாரத்தில் நீ செழிக்க முடியாது சூப்பராக ஒரு ஒயரிங் கொடுத்து வச்சிருக்கிறார். நீ அதை பயன்படுத்த கற்றுக்கோ. அதை பயன்படுத்தாமல் அதுக்குள்ளே விரல விடவும், மூக்குக்குள்ளே தூக்கி சொல்லிக்கிடவும், கக்கத்தில் தூக்கி வச்சுக்கிடவும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சகட்டு மணிக்கு சாக்கு அடிக்க தான் செய்யும். அது அவ்வளோ பவர்ஃபுல், அது வேற லெவலான விஷயம். நீ எங்கேயாவது எடுத்து எங்கேயாவது பண்ணிக்கிட்டு இருக்காத.
சரியா? இப்போ சரியாவா என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, come on declare it with me, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ரூம் வந்து தாங்காது அப்படிங்கிறார். வா 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 ரூம் தாங்காது, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க செய்ய மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். டெஸ்ட் பண்ணி தான் பாரு நீ அப்படிங்கிறார். இது வரைக்கும் தைத்துனா என்னன்னே தெரியாமல் இருந்தீங்கன்னா இன்னையிலிருந்து என்ன பண்ணுங்க, தைத்தை எடுத்து வைங்க. வாரந்தோறும் என்னுடைய இன்கம்மை விதைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் விதைக்கிறீங்க. மாதந்தோறும் மாத சம்பளம் வாங்குறேன் அதனால் மாதந்தோறும் அப்படின்னு நிறைய பேர் விதைக்கிறீங்க. நிறைய பேர் விதைக்கிறதே இல்லை. சிலர் டெய்லி விதைக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் விதைக்கிறதே இல்லை. கஷ்டம், சரியா? ஷாக் அடிக்கும். சபிக்கப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இல்லை, பர்ஸை ஓப்பன் பண்ணணும், காசை எடுக்கணும், விதைக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், விதைக்கணும். இப்போ இப்படி பண்ணும் பொழுது என்ன மாதிரி ரிலீஸ் ஆகுதுங்கிறத ஆண்டவர் சொல்றார். 11 பாருங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். சிலதெல்லாம் வந்த மாதிரி இருக்குது, சல்லுன்னு பூச்சி அரிச்ச மாதிரி காணாம போயிருது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் கண்டிப்பேன். ஐ வில் ரெபியூக் தட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படிங்கிறாரு. உன் பணத்தை பட்சிக்க நினைக்கிற ஸ்பிரிட்டை நான் கடிந்து கொள்ளுவேன் அப்படிங்கிறாரு. யாருக்கு? தைத்தன் ஆஃபரிங்கில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு, கர்த்தரை வஞ்சிக்காத ஆட்களுக்கு அவர் சொல்கிறார். பொருளாதாரத்தில் என்ன பண்ணுவேன்? உன் பணம் அரிச்சு போகாது, உன் பணம் வந்த உடனே காணாமல் போகாது, உன் பணம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போகும். ஐயோ நான் பிளெஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், உன் பணம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போகும், உன் பணம் நல்ல காரியத்திற்கு போகும், உன் பணம் ஆசீர்வாதமான காரியங்களுக்கு போகும், உன் பணம் தங்க நகை வாங்குறதுக்கு போகும், உன் பணம் அடகு கடைக்கு போகாது, உன் தங்க நகை அடகு கடைக்கு போகாது, உன் தங்க நகை உன் பிள்ளைகளுடைய கழுத்தில் அழகா தொங்கும், உன் கழுத்தில் காதில் தொங்கும். இயேசுவின் நாமத்தினால ஆமென். தசமபாகத்தையும் காணிக்கையும் செலுத்துகிற உங்கள் மீது கர்த்தர் சொன்ன உண்மையான வார்த்தையை நான் டிக்ளேர் பண்றேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. Glory to be the living God. நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. என்ன சொல்லுங்க? நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பண்ணாலும் அதில் ஃப்ரூட்டை நான் பார்த்துருவேன். நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா ஃப்ரூட்டை பார்த்துருவேன். பேங்கிங் ஒர்க்கா ஃப்ரூட்டை பார்த்துருவேன். ஏமேன். மார்க்கெட்டில் ஏதோ வேலை பார்க்கணுன்னா நான் ஃப்ரூட்டை பார்த்துருவேன். இன்சூரன்ஸாக ஃப்ரூட்டை பார்த்துருவேன். என்னென்ன மார்க்கெட்டிங் மர வேலையா நான் ஃப்ரூட்டை பார்த்துருவேன். எதை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்துலேயும் ஃப்ரூட்டை பார்ப்பீங்க. ஏமேன். நிலத்தின் பலனை அது அழிப்பதில்லை. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பிளஸ்ஸட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எல்லா ஜனமும் பார்க்கும் பொழுது உங்களை பார்த்து சொல்லுமா, யூ ஆர் பிளஸ்ஸட். யாரை சொல்லுது? மறுபடியும் சொல்கிறேன், தைத்தன் ஆஃபரிங்கில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு. ஏமே, தைத்தன் ஆஃபரிங்கில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு. 13வது வசனம் பாருங்க. ஆண்டவர் இப்போ அடுத்து ஒரு காரியத்தை சொல்றார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது. 2 விஷயம் முக்கியம். நான் முதலே சொன்னேன். ஒன்று, மணி இஸ் கம்மிங் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது. 2வது, தைத்தன் ஆஃபரிங். இந்த 2 தான் பொருளாதாரத்திற்கான பேஸ். ஓகே, இதுக்கு மேலே சில ஞானங்கள், சில இதெல்லாம் தேவன் ப்ரொவைட் பண்ணுவார். இப்போ பாருங்களேன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க செய்வேன்னு சொல்றது, பணத்தை பொதுன்னு கொட்டுறது மட்டும் இல்லை, ஐடியாஸை கொட்டுறாரு, சமயத்தில் டிவைன் கனெக்ஷன்ஸை கொட்டுறாரு, சில இதில் நல்ல மெச்சூரிட்டியை கொட்டுறாரு, சில நேரத்தில் என்ன விஸ்டம் ஆப்ரேட் ஆகுது. இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. பலகணிகளை திறக்கும் பொழுது விஸ்டம் கொட்டுது, பணம் கொட்டுது, ஞானம் கொட்டுது, அறிவு கொட்டுது, நண்பர்கள் கொட்டுறாங்க, சில நல்ல மனிதர்கள் டிவைன் கனெக்ஷன்ஸ் கொட்டுது, இப்படி நிறைய கொட்டுது. ஓகேயா? வெறும் பணம் மட்டும் கொட்டுறது இல்லை, இதெல்லாம் கொட்டுது.
வானத்தின் பலகணிகளை திறக்கும் பொழுது முதல் பேசிக் என்ன சொல்லுறது, ரெண்டாவது தைத்தங்க ஆஃபரிங், மூணாவது என்ன ஞானங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் செயல்படுது. அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்களேன், இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறார், பேசுகிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்றீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? நம்ம கணக்கான லூசு போய இவன் சொல்லுவான் தைத்தண்ட் ஆஃபரிங்குமா, மணி இஸ் கம்மிங்குமா, அதும்மா இதும்மா, என் வாழ்க்கையை அவன் வாழ்ந்து பார்த்தாலாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு ஓடுதா? அப்படிலாம் சொன்னால் அவன் கடுப்பாக வராராம் பாருங்க. என்ன பிரயோஜனங்க, என்ன பிரயோஜனம்? நானும் 10 மாதத்துக்கு முன்னாடி தைத்து கொடுத்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபரிங் கொடுத்தேன், ஒன்றும் நடக்கலை. எப்படி நடக்கும்? அது சொல்கிறாரு, எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் அகங்காரிகளை பார்க்குறோமே, அவங்களாம் ஆஃபரிங் கொடுக்குறானா, அவங்களாம் தைத்தன்னு ஒன்று கொடுக்குறானா, அவங்களாம் கர்த்தருக்கு கீழே இருக்கிறானா, ஆனால் அவங்களாம் நல்லா இருக்கிறானே அப்படின்னு பேசுறீங்க அப்படிங்கிறார். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்களை தேவன் பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். பக்கத்து விட்டு அக்காட்ட நீ என்ன பேசுனாங்கிறத கேட்பார். 2 பேர் ஃபோனில் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பார். என்ன சொல்ல வராரு? எப்போ நீ அவன் ஏன் நல்லா இருக்கான் தெரியுதா, நீ இப்படி சொல்கிறதுனால தான் அவன் நல்லா இருக்கான், அவன்லாம் நல்லா இருக்கான், அவன்லாம் நான் நாசமாக போனேன், நான்லாம் பாரு கஷ்டப்படுறேன், ஒரே துன்பமாக இருக்குது பிரதர், இப்படியே சொல்லிகிட்டு இருக்க பார்த்தியா, இது எனக்கு பிடிக்கலடே அப்படிங்கிறார் ஆண்டவர். இது எனக்கு டென்ஷன் ஆகுது, நீ அப்படி பேசாத அப்படிங்கிறார். ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து பேர்ப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேர் உட்காந்து பேச பேச ஒருத்தன் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கானா அங்கே, எனக்கு ஏன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு டபக்குன்னு புக்கை ஓப்பன் பண்ணி காமிப்பான். எப்போ இங்கே பாரு, நீ பேசுனது என்னவோ அதுதான் நடந்திருக்கு. நீ மணி இஸ் கம்மிங்னு சொல்லும் போது சிரிச்ச, மணி இஸ் கம்மிங்னு சொல்லும் பொழுது, தைத்தண்ட் ஆஃபரிங்கை பற்றி பேசும் பொழுது காதை பொத்துன, செழிப்பு அப்படின்னு டென்ஷனான, அப்புறம் இன்னைக்கு காசுக்காக ஒப்பாரி வைக்க கர்த்தாவே என்னை காண மாட்டீரா, அவங்களாம் நல்லா இருக்கானே, இவங்களாம் நல்லா இருக்கானே அப்படின்னு நீ புலம்புன. இந்தா பாரு, நீ புலம்புனது அப்படியே இருக்கு, நீ என்ன சொன்னியோ அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்ட்டுருவாரு. பெண்களே, ஸ்திரீகளே, உங்கள் புருஷன் கூட நீங்கள் பேசும்பொழுது கவனமாக பேசுங்க. கணவன்மார்களே, உங்கள் மனைவியோடு பேசும் பொழுது கவனமாக பேசுங்க, கர்த்தர் கவனித்து கேட்பார். 2 பேர் சேர்ந்து நீங்கள் பேசும்பொழுது என்ன பேசுறீங்கிறத கர்த்தர் கவனிப்பு கேட்பார். நீங்கள் பேசாமல் இருந்தாலே மெச்சூரிட்டி வந்துடும். ஆமாங்க, நான் சொல்கிறேன், நீ பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். உன் ஞானியெல்லாம் இல்லை, ஆனால் கூட பார்க்குறவன் பெரிய ஞானியாக இருப்பார். உங்களுக்கு கும்கி படத்தில் சாதிச்சவங்க ரொம்ப பேச மாட்டாங்கடா அப்படின்னு அவனே ஒரு முடிவு எடுப்பான் பாருங்க, அப்படி எடுத்துட்டா அது போட்டும். ரொம்ப சாதிச்சவங்க பேச மாட்டாங்கடா அப்படின்னு பாரு, நீ பேசவே செஞ்சிடாத, ஏன்னா கர்த்தர் கவனித்து கேட்பார். நீ பேசணும்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, கர்த்தர் நல்லவர், த மணி இஸ் கம்மிங், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் வாரி இறைக்க போகிறேன், ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன். ஏமே அல்லேலூயா, நான் சொந்தமாக வீடு கட்ட போகிறேன். அவரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். பாவியின் ஆஸ்தி நீதிமானாகிய எனக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. சேர்த்து வைக்கிற தொல்லையை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அது எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய கிருபையை தேவன் தந்திருக்கிறார். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான், ஒரு லெகசியை கிரியேட் பண்ணுறான். ஆமென். பெரிய நிறுவனத்தை நான் துவங்க போகிறேன், பெரிய ஆர்கனைசேஷன் நான் துவங்க போகிறேன், பெரிய கான்கிரிகேஷன் நான் துவங்க போகிறேங்கிற நம்பிக்கையில் கர்த்தரை நம்பி இருக்கிறது, அதை பற்றியே பேசுறது, அதை பற்றியே சிந்திக்கிறது, அதற்காகவே தன்னை அர்ப்பணிக்கிறது. இப்படி வாழுங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் நடக்கலை, இதையே சொல்லாதீங்கிறேன் நான். விதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, டைமை விதைங்க.
வார்த்தையை விதைங்க. முதல்ல வேதம் பொய் கிடையாது, சரியா? மனுஷன் பொய்யன். எனக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒன்றுமே விதைக்கிறதுக்கு இல்லையா அப்படிம்பாங்க. பாருங்க, எனக்கு தெரியும் மனுஷன் பொய்யன், ஆனால் வேதம் பொய் கிடையாது. 2 கொரிந்தியர் 9:5 நான் காட்டுறேன், சரியா? ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்படுகிறது. லோபத்தனமாயின்னு சொன்னால் வந்த உடனே அவசரமாக என்னத்தையாவது இருக்கிறது அப்படி இல்லை. ஐயோ ஆமாம் இல்லை, எதையாவது ஆஃபரிங் அப்படி இல்லை. உனக்கு வருமானம் வரும் பொழுது இது சீடு அப்படிங்கிறது உன் உள்ளத்துல ஓடணும். கர்த்தர் உன்னுடைய ஆதாரம் அப்படின்னு கையில் வாங்கும் பொழுது அது ஓடணும். ஏடிஎம்லேருந்து வித்ராவல் பண்ணும் பொழுதே இதை நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இதற்கு ஆதாரமாய் நீர் இருக்கிறீர் அப்படிங்கிறது ஓடணும். அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆன உடனே என்ன பண்ணணும்? இது கர்த்தரினுடைய ஆதாரம் அப்படிங்கிறத நீ டிக்ளேர் பண்ணி எடுத்து வைக்கணுமாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை எது லோபத்தனமாக இல்லாமல் உதாரத்துவமாக ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும். இது கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாரு பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவ்வளோதான். பிரமாணம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இதை மனதை பொறுத்து இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஆனா கொடுக்க கடவன். கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, ஆனாலும் கொடுக்க கடவன். எவ்வளவு அறுவடை செய்யணுங்கிறது உங்க கையில இருக்குது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிற கொடுக்காம போ. ஆனா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். நான் சொல்றேன்னா, மனுஷன் பொய்யன், ஆனா தேவன் மெய்யான தேவன். ஏன் வேத வார்த்தைகள் மெய்யானது. அவர் சொல்லிட்டார், கொடுக்கிறவன் இடத்துல பிரியமா இருக்கிறேன். நிறைய பேர் நம்மளை விமர்சிக்கிறவனை பார்த்தா சபிக்கானுங்க பாருங்க. வாயை திறந்தாலே சாபம் தான் வெளியில் வரும் அவனுக்கெல்லாம். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம், அதனால சபிப்பான், சாவுமா அதுமா இதுமா நீ நாசமாக போயிடுவாம்மா பாருங்க. ஏன்னா இவனுக்குள்ள அப்படிப்பட்ட விரோதம் பாருங்க. இந்த பிரமாணம் தெரியாதவன் பாருங்க, இவனுக்குள்ள நல்ல முடிஞ்ச நாள் நல்ல வார்த்தையில் திட்டுறா அப்படின்னா திட்ட முடியாது அவனால். வாயை திறந்தாலே சாபம் தான் வரும். ஏன்னா இங்கே மல்கியால சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, நீ சபிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு. அதற்குள்ளாமல் இருக்கிறான், கிறிஸ்தவனாக இருக்கிறான், ஆனால் கூட டைட்டன் ஆஃபரிங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால, விதைப்புங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாததுங்களால, விதைப்புங்கிற விஷயத்தை பேசினாலே எதிர்க்கிறேங்கிறதுனால சாபத்துக்குள்ளே இருக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் டைட்டன் ஆஃபரிங் அதை எதிர்த்து பேசினாலும் சரி, அதை அறிந்தும் அறியாமல் இருந்தாலும் சரி, அது தெரியும் ஆனாலும் செய்ய எனக்கு மனசு இல்லைன்ட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, அல்லது அதை எதிர்த்து பேசினாலும் சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. மாற்றிக்கோங்க. ஏமேன், மாற்றிக்கிடலாம், ரொம்ப ஈஸி. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கரிகளிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெரிய செய்ய வல்லவராக இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். 10 ரொம்ப முக்கியமான வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வேதம் போய் சொல்லாது, மனுஷன் போய் சொல்லுவான். விதைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை பிரதர். யார் சொன்னா? எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லுங்க. 2 காசு கொண்டு வந்து ஒரு பொண்ணு போடுதா பாருங்க, ஒரு அம்மா போடுது பாருங்க. மனசு இருக்கு, சரியா? 2 காசை கொண்டு வந்து கொடுக்குது. ஒரு அம்மாவுக்கு பார்த்தா கொஞ்சம் ஒரு அடையை சுட்டு கொடுமா, முதலாவது ஒரு அடையை சுட்டு கொடுமான்னா மனசு இல்லை, கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கன்வின்ஷன் வேலையில் தான் ஊழியக்காரன் செயல்பட்டு இருக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய? உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன். ஏமே ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையையும். அது எப்படி கொடுக்காம இருப்பார்? விதை இல்லைன்னா கேளு. விதைக்கிறவனுக்கு விதையையும். கமான், டிக்ளேர் இட் வித் மீ. இது வரைக்கும் அப்படி ஒரு பழக்கம், இதையே கண்டினியூஸாக நான் பழகலை பிரதர், ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை, இன்றைக்கி உங்களை மாற்றிக்கோங்க. எப்போவாது விதைப்போங்கிற நிலையை மாற்றுங்க. எப்பொழுதும் உங்களுக்கு அறுவடை வேண்டுமா? காலையில் உன் விதையை தூவு, மாலையில் உன் கையை நிகழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று அறியாயே. விஷயத்துக்கு வரும். ஆகாரத்தை அளிக்கிறது அவர்
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்கள் விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் ஒரு அருளுகிற தேவனாக இருப்பார். ஸோ மேக்சிமம் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதை பற்றி நான் டீப்பாக பேச போகிறேன். நிறைய இருக்குது இந்த டைத்தன் ஆஃபரிங்கை பற்றி சொல்கிறது. அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த பிளெஸ்ஸிங்கை திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். மல்கியா 3:10 எடுத்து வைங்க. ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நான் உண்மையாக இருக்க நான் வாஞ்சிக்கிறேன் டாடி. என்னைய அந்த அந்த ரீதியில் என்னை பிளஸ் பண்ணுங்க. நான் உமக்கு விரோதமாக பேசின பேச்சுகளை நான் டெலீட் பண்ணுற இயேசுவின் நாமத்தினால. அந்த ஸ்பிரிட்டில் நடமாடிட்டு இருக்கிற கர்த்தருக்கு விரோதமாய், வாழ்க்கைக்கு விரோதமாய், தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய், தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாய் நான் பேசின பேச்சுகள் தீப புத்தகத்திலிருந்து எடுத்து போடப்படட்டும். இனி நான் பேசக்கூடிய வார்த்தைகள் பதிவு பண்ணப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர், அவர் என்னை ஐஸ்வர்யவனாக சித்தமுள்ளவராக இருக்கிறார். என் தசமபாகம் காணிக்கையில் நான் உண்மை உள்ளவனாக இருக்க போறேன். வாரி இறைக்க போறேன். ஏழைகளுக்கு கொடுக்க போறேன். நீதி என்னென்றைக்கும் நிற்கும்படியும் சம்பூர்ணம் எனக்கு உண்டாகும்படியும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க போறேன். இயேசுவின் நாமத்தினால நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கிறீங்களா பேசுறதுக்கு? ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க. பிளஸ் யூ. நீங்கள் இப்போ தான் இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பணத்தை குறித்து கிட்டத்தட்ட 9 செய்திகள் என்னுடைய யூடியூப் பேஜில் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தவறாமல் நீங்கள் கேளுங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் இட்ஸ் டூ லேட். ஏன்னா நான் இப்போ பேசுகிறது 2 வாரம் 3 வாரம் கழித்து தான் யூடியூப்பில் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் மீட்டில் கலந்துக்கிறதுக்கு முற்படுங்க. முந்தி சுதந்திரிப்பீர்கள். ஆமென். ஸோ ஐ பிளஸ் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஜாயின் இன் திஸ் டே. கர்த்தர் உங்களை பெருக பண்ணட்டும், உங்களை வர்த்திக்க பண்ணட்டும். மல்கியால சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலனில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். உங்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு அந்த பஞ்ச நாட்களில் பஞ்ச தேசத்தில் நீர் அன்றைக்கு செய்தது போல தகப்பனே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க கையில் இருக்கிற சின்ன விதைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. டேடி, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தேவன் அருளுகிறீர் என்று எழுதியிருக்கிறது. அவங்க கையில் இருக்கிற பொருளாதார விதைகள் இந்த நாளில் பன்மடங்கு பெருகும்படியாய் சம்பூர்ணம் உண்டாகும்படியாக நான் பிளஸ் பண்ணுறேன். தேவரீர் எது விதை, தேவரீர் எது ஆசீர்வாதம், தேவரீர் எது ஆகாரம் என்பதை நீர் விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். கர்த்தாவே, வேலையில் இருக்கிற சம்பளத்தில் வாழ்றது அப்படிங்கிறது விதையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை டேடி. அறுவடையில் வாழும்படியாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். விதையை விதைக்கும்படியாக நீர் தருகிறீர். இந்த விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். தசமபாகங்களை காணிக்கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பழுகி பெருகட்டும், பூமியை நிரப்பட்டும், என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். உங்கள் விதைகள் ஒவ்வொன்றும் 100 தலையான பலனை தருவதாக, 100 தலையான பலனை தருவதாக இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென்.